அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை அகத்தர காப்புறுதி அமைப்பு பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையம் இணைந்து நிகழ்த்தும் பயன்சார் கல்வி வினாத்தாள் அமைப்பு தொடர்பான நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்கி சிறப்பிக்க வருமாறு எம் கல்லூரி இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் அகத்தர காப்புறுதி மையம் பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையம் தமிழ்துறையுடன் இணைந்து நடத்துகின்ற ப்ளூம்ஸ் டாக்சானமி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் டிசைன் பயன்சார் கல்வி அடிப்படையிலான வினாத்தாள் உருவாக்குகின்ற ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். இந்த அகத்தர காப்புறுதி மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெகநாதன் ஐயா அவர்கள், சான்றளிப்பு தூதுவர் முனைவர் எம்.கே. ராஜன் ஐயா அவர்கள், முனைவர் சுகுமாரன் ஐயா அவர்கள் ஆகியோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளராக இணைந்து ஓபிஇ குறித்ததான அறிமுக உரை வழங்க உள்ள நிகழ்ச்சி அமைப்பாளர் முதுகலை தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த வினாத்தாள் வடிவமைப்பு குறித்த பயிற்றுரை வழங்க உள்ள இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அமர்வு 2 வினாத்தாள் உருவாக்கம் குறித்ததான பயிற்றுரை வழங்க உள்ள முதுநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சோ. முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைவாக நன்றி உரை வழங்க உள்ள இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய அன்னார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பயன்சார் கல்வி பாடம் தொடர்பான அறிமுக உரை நிகழ்த்த வருமாறு நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர் முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் க. சிவனேசன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் கல்லூரியின் அகத்தர காப்புறுதி அமைப்பு மற்றும் பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையம் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த பயன்சார் கல்விக்கான வினாத்தாள் உருவாக்கம் தொடர்பான ஒரு நாள் பயிலரங்க நிகழ்வு இப்பொழுது சிறப்பாக தொடங்குகின்றது. இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் சே. அசோக் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியினுடைய அகத்தர காப்புறுதி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆர். ஜெகநாதன் அவர்களுக்கும் சான்றளிப்பு தூதுவர் முனைவர் எம்.கே. ராஜன் அவர்களுக்கும் பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையத்தினுடைய தலைவர் முனைவர் டி. சுகுமாரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய செயலாளர்களாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ப. தமிழரசி, முனைவர் சு. வினோத் அவர்களுக்கும் பயிற்றுநர்களாக இப்பொழுது உரை நிகழ்த்துவதற்காக காத்திருக்கக்கூடிய இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந. அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் முதுகலை தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சோ. முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கணியினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடெங்கிலும் இப்பொழுது இந்த பயன்சார் கல்வி என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதாவது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் என்று பொறியியல் கல்லூரிகளில் இருந்த நடைமுறை இப்பொழுது நம்மை போன்ற கலை அறிவியல் கல்லூரிகளிலும் இப்பொழுது வந்துள்ளது. இது ஒரு சின்ன வேறுபாடு என்னவென்றால், நாம் இதுவரை நம்முடைய பாடத்திட்டத்தை உருவாக்கும் போது இந்த பாடத்திட்டத்திற்கான பொது நோக்கங்கள் என்று எல்லா தாளுக்கும் சேர்த்து முதலில் ஒரு பொது நோக்கங்கள் எழுதியிருப்போம். அதைத்தான் இப்பொழுது ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக்
அவுட்கம் என்று PSO என்று பொது நோக்கங்களை குறிப்பிடுகின்றோம். அதே போல பட்டம் சார் பயன் என்று ஒரு நோக்கங்களை சொல்லுவோம். அதுவும் இந்த பாடம் தொடர்பாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு தாள் தொடர்பாக படிப்பு சார் பயன் கோர்ஸ் அப்ஜெக்டிவ் CO1, CO2, CO3 என்று அந்த கோர்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த அப்ஜெக்டிவ் இந்த பயன்சார் கல்வியில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு மாணவர் நிலையிலிருந்து நாம் பேராசிரியர்களாகிய நாம் இந்த பாடத்திட்டங்களை உருவாக்குகிறோம். அவர்கள் படித்து முடித்த பின்னர் அந்த பாடம் அவர்களுக்கு எந்த வகையில் பயன்பட்டிருக்கும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் அந்த சொற்றொடர்கள் அமைதல் வேண்டும். அதுதான் இந்த பயன்சார் கல்வியினுடைய அடிப்படை. அது ஒவ்வொரு நாலேஜ் லெவலாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு இரு பேராசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றார்கள். K1, K2, K3, K4, K5 என்று அந்த நிகழ்ச்சி இருக்கும். எளிதிலிருந்து கடினத்துக்கு செல்லக்கூடிய பாணி என்பது நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே குறு வினாக்கள், அதனைத் தொடர்ந்து சிறு வினாக்கள், அதனைத் தொடர்ந்து பெருவினாக்கள், அதனைத் தொடர்ந்து தொகுத்தெழுதல் வினா என்று ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கேள்வியிலையும் முதலில் இருக்கக்கூடிய கேள்விகள் யார், என்ன என்பதையெல்லாம் இந்த CO1, CO2 இந்த அமைப்பில் இருக்கும். அதை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் இந்த பயன்சார் கல்வி. இந்த பயன்சார் கல்வி என்பது இதிலிருந்து நாம் இதுவரைக்கும் நம்ம இருந்த முறைகள் எல்லாம் கொஞ்சம் பழமையான முறைகள். இப்போது இருக்கக்கூடிய முறைகள் இதை அடிப்படையாக வைத்து அவருடைய நாலேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஒரு கேள்வியினுடைய அமைப்பே அந்த பாடத்தினுடைய தரத்தையும் அந்த மாணவர்கள் அந்த கேள்வியை எவ்வாறு புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதாக இருக்கும். வெறுமனே பழக்கமாக விளக்குக, விவரி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பழமையான முறைகளை சற்று மாற்றி அந்த பாடத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில், அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய கிரியேட், அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு சொற்களாக சொல்லுவார்கள். 6 சொற்கள். ரியலைஸ் எப்படி பயன்படுத்த, ரிமெம்பர் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அனலைஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பது தகுந்தபடி அதற்கான சொற்கள் உருவாக்கம் பட வேண்டும். இதுதான் இந்த பயன்சார் கல்வியினுடைய சிறப்பாக கருதப்படுகின்றது. அதனை பற்றி இரு பேராசிரியர் பெருமக்களும் இப்பொழுது உங்களுடைய உரையாற்றி ஒரு கேள்வித்தாளை முன்மாதிரியாக கொண்டு அதனை விளக்கி தெளிவுபடுத்துவார்கள். அந்த வகையில் முதலாவதாக இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் பேராசிரியை முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களும், அவர்களை தொடர்ந்து முதுகலை தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களும் இந்த பயன்சார் கல்வியினுடைய வினாத்தாள் உருவாக்க முறையை பற்றி மிக எளிமையான முறையில் எடுத்துரைப்பார்கள். எனவே உங்களுக்கு இதை கேள்வி இவர்கள் இருவருடைய உரை முடிந்த பின்னர் உங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை கண்டிப்பாக போக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஐயங்கள் தோன்றும், அவ்வாறு கேட்கும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு பிறக்கும் என்பதை உங்களை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு குறித்து அறிமுக உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குருகுல கல்வி தொடங்கி தேசிய கல்விக் கொள்கை நோக்கி இன்றைய கல்வி பயணம் நகர்ந்திருக்கின்றது. அவ்வடிப்படையில் பயன்சார் கல்வி தொடர்பாக எவ்வகையில் நாம் பாடம் நடத்துதல், எவ்வகையில் நாம் வினாத்தாள் உருவாக்கணும் என்ற அடிப்படையிலான நிகழ்விற்கு முதல் அமர்வாக இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அவர்களை சிறப்பயிற்றுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களே, பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவனேசன் ஐயா குறிப்பிட்டதை போல நம்மளுடைய தேசம் எங்கும் பயன்சார் கல்வியை குறித்த மிக விரிவான ஒரு அதிர்வு அலை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஓராண்டு காலமாக எங்கள் கல்லூரியில் பெற்ற அந்த பயிற்சியின் அடிப்படையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் இங்கே சில வினாக்களை குறித்து நாம் கலந்துரையாடல் செய்து கொள்வோம் என்ற அடிப்படையிலே நான் என்னுடைய இந்த வினாத்தாள் அமைப்பினை இங்கே முன்வைக்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய கல்லூரிகளில் வேறுபட்ட தன்மைகள் இருக்கலாம், உங்களிடம் இருந்து கூட நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கலாம், அதையும் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கல்லூரியிலே நாங்கள் சில அமைப்புகளின் அடிப்படைகளிலே
அந்த எடுத்திருக்கக்கூடிய ப்ளூம்ஸ் டாக்ஸானமி என்று சொல்லக்கூடிய ப்ளூமினுடைய வகைப்பாட்டு அடிப்படையில் எடுத்திருக்கக்கூடிய சில வினாக்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்வதன் அடிப்படையிலே இந்த நிகழ்வை தொடர்வோம். எனக்கு இந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையிலே வினாக்கள் அமைக்க வேண்டும் என்பது மையம். பாடத்திட்டம் இல்லை என்றால் இந்த வினாக்களினுடைய ஒரு சிறப்பான அமைப்பை நாம் எதிர்கொள்ள முடியாது. ஓபிஇ அடிப்படையிலான இந்த பாடத்திட்டத்திலே ஏதோ படித்தால் போதும் என்ற அளவிலே நாம் பாடத்திட்டத்தை வகுக்க முடியாது. ஒரு பாடத்திட்டத்தை, ஒரு கவிதையை, சிறுகதையை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சிறுகதை படைப்பாளர்களாக மாறுகின்றார்களா, கவிஞர்களாக மாறுகின்றார்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய சூழலிலே நம்மளுடைய பாடத்திட்டத்தை வடிவமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள், அரசு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதற்கான பாடத்திட்டத்தை நாம் வைக்கின்ற போது மட்டுமே இந்த பயன்சார் கல்வி என்பதற்கான வினாக்களை தயாரிப்பதற்கும் அதை சார்ந்து மாணவர்களை இயக்குவதற்குமான ஒரு களத்தை நாம் இங்கே காண முடிகிறது. வினாத்தாளை எப்படி கல்வி நாம் கற்றுக்கொள்வதும் கற்பிப்பதும் எவ்வளவு பெரிய அனுபவமாக அமைகிறதோ அதே போல வினாத்தாள் அமைப்பது என்பது கூட மிகப்பெரிய கலையாகத்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் மையம் நாம் அமைக்கக்கூடிய பாடத்திட்டம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த பயன்சார் கல்வி என்கின்ற அந்த வினாத்தாளை குறித்து இங்கே பகிர்வோம். அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி என்று சொல்லக்கூடிய ப்ளூமினுடைய வகைப்பாடுகளை குறித்து பேசுவதற்கு முன்பாக யாராக இருந்தாலும் சில வேளைகளிலே நாம் சில வினாக்களை தவறுதலாக எடுத்துவிடக்கூடிய ஒரு தன்மை நம்மிடம் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த சிறப்பான வினாத்தாள் அமைப்பதற்கான வழிமுறைகள் ஒரு 4-5 தெரிந்து கொண்டு அதற்கடுத்தாக நகர்வோம் என்பதாக என்னுடைய இந்த நிகழ்வு அமைகிறது. முதல்ல நமக்கு எல்லாத்துக்குமே மயக்கம் தரும் வினாக்கள் தவிர்ப்போம். சில வேளைகளில் நம்ம நாட்டுக்கு அவசரத்துல கூட வேக வேகமாக கேள்விகளை கேட்டுவிட்டு நகர்ந்து விடுவோம். அந்த அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது மாணவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்திவிடும். இப்ப சான்றாக சில சான்றுகள் கொடுத்துருக்கோம். கவிதைகள் புலப்படுத்தும் சமூக சிந்தனைகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு ஒரு வினாவை, பெரிய வினாவா கேட்டுட்டோம் அப்படின்னா மரபு கவிதை இருக்கு, புது கவிதைகள் இருக்கு, ஹைக்கூ இருக்கு, இப்படி நிறைய வடிவங்கள்ல நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப ஹைக்கூலயும் பார்த்தோம்னா சென்ட்ரியோ, லிமரைக்கோ, பழமொன்றியோ, அப்புறம் நம்ம கஜலை கூட வச்சிருக்கிறோம். அது மாதிரி சிவகாசியில் தோன்றிய ஒரு இலக்கிய வடிவம் ட்வீட்டு கூட வச்சிருக்கோம். அப்ப நம்ம வந்து கவிதைகள் அப்படிங்கிறப்ப எந்த கவிதையை நம்ம குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது ஒரு மையம். அப்ப அதனால இப்படிப்பட்ட வினாக்களை தவிர வேண்டும். சமய சிந்தனைகளை விளக்குக அப்படின்னா நிறைய இருக்கு. சமயம்ங்கிறப்ப சைவம், வைணவம், கிறித்தவம் அப்படின்னு நிறைய இருக்கு. அதனால ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு கேட்க வேண்டும். அதே மாதிரி அளபடையினை ஆய்க அப்படிங்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய வகைகள், நம்ம என்ன மாதிரி வினா கேட்க போறோம், எத்தனை மதிப்பெண்ணுக்கு கேட்க போறோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுட்டு கேட்டோம் அப்படின்னா இந்த மயக்கத்தில் இருந்து இந்த வினாக்களை வந்து மீட்டெடுக்கலாம். அடுத்து மதிப்பெண்ணிற்கு ஏற்றாற் போல இந்த வினாக்களை எடுக்கணும். நம்ம வந்து 1 மதிப்பெண்ணா, அது வந்து 2 மதிப்பெண்ணா, இல்ல 5 மதிப்பெண்ணா, 10 மதிப்பெண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி வினாக்கள்ல அமைச்சுக்கலாம். ஒரு ஹைக்கூ கவிதையை குறித்த இந்த ஒரு 4 வினாக்கள் இப்படி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கே தெரியும் இது வந்து 1 மதிப்பெண் தான், இது வந்து 2 மார்க், இல்ல ஒரு 3 மார்க் வச்சுக்கலாம். ஹைக்கூ கவிதையில் தமிழில் தோற்றம் பெற்ற சூழல் அப்படின்னா நம்ம அதை ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு வச்சுக்கலாம், நம்ம வகுத்துக்கலாம். அது மாதிரி என்கிட்ட மதிப்பெண்ணிற்கு ஏற்றாற் போல அந்த வினாக்களை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அந்த வினாத்தாள் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்து வினாக்கள் அமைக்கணும். இப்ப நம்ம பாடத்திட்டத்துல வந்து இப்ப சிலப்பதிகாரம் முழுவதுமே வைக்க முடியாது. இப்ப என்னுடைய வினாத்தாள் எல்லாமே பகுதி 1 தமிழ் சார்ந்த வினாக்கள் தான் நான் பேசுறது. அடுத்ததாக முனைவர் முத்தமிழ் செல்வனையா அவர்கள் முதுநிலை பாடம் சார்ந்து பேசுவார்கள். எனவே நாங்கள்லாம் வந்து என்னன்னா பகுதி 1 தமிழ் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் நம்ம வச்சிருப்போம். இப்ப சிலம்பு அப்படின்னு எடுத்தா ஊர்கான் காதை மட்டும்தான், மணிமேகலை ஆபுத்திரன் திறமறிவித்த காதை தான். அப்ப இத சிலம்பு அப்படிங்கிறப்ப அந்த ஊர்கான் காதைக்குள்ள என்ன இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக படிச்சுட்டு நம்ம வினாக்களுக்குள்ள போறப்பதான் சிறப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியை விட்டுட்டு பொதுவாக கேட்டால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குழப்பமான மனநிலையை அடைவார்கள். இப்ப எங்களுடைய பாடத்திட்டத்தை பொறுத்தளவுல இப்ப பிஏ பிஎஸ்சிக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அடுத்து வந்து பிகாம் பிபிஏக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பாடத்திட்டம் இருக்கு. இந்த பிஏ பிஎஸ்சியை பொறுத்தளவு ஒரு 10 துறை மாணவர்கள் வருவாங்க. கணிதம், இயற்பியல், வேதியியல், பொருளியல், உடற்கல்வியல்,
உயிர் தொழில்நுட்பவியல், இந்த நுண்ணுயிரியல் இதை சார்ந்த மாணவர்கள் வருவாங்க. அதே மாதிரி பிகாம் பிபிஏ பொறுத்தளவுல அந்த துறை வணிகவியல் வணிக நிர்வாகவியல் துறை சார்ந்த மாணவர்கள். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லக்கூடிய கணினித்துறை மாணவர்களோடு இணைந்து விஸ்காம் மாணவர்கள், காட்சி தொடர்பியல் துறை மாணவர்கள் வருவாங்க. அதே மாதிரி பிகாம்ல காமர்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இ காமர்ஸ், இந்த 2 துறை மாணவர்கள் அங்க வருவாங்க. அதனால பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கான இந்த வினாத்தாள்களை மட்டும் நம்ம இங்க பேசுறதுனால நான் அந்த மாணவர்களினுடைய மனநிலையையும் அந்த பாடத்திட்டத்தையும் மையமா வச்சு பேசுறேன். இப்ப நம்ம குறிப்பிட்ட பாடப்பகுதியை தான் வச்சிருக்கோம் பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு. அப்ப அதை சார்ந்து ஆபுத்திரன் திறமறிவித்த காதை அப்படிங்கிறப்ப அதை சார்ந்து அதுல என்ன மாதிரியான பாடப்பகுதிகள் இருக்கு, என்ன மாதிரி பொருண்மையில ஆபுத்திரன் திறமறிவித்த காதை இருக்கு, அதை விட்டுட்டு நம்ம மணிமேகலை போய் கேள்வி கேட்கறது மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை கொடுத்துரும். அடுத்தது திறன் வெளிப்பாட்டு வினாக்களை நம்ம அமைத்தோம் அப்படின்னா வினாக்கள் சிறப்பாக இருக்கலாம். இப்ப சங்க இலக்கியத்துல நாங்க பாடமா வச்சிருக்கிறது மஞ்சை பத்து அப்படின்னு. அப்ப இந்த மஞ்சை பத்தை சார்ந்து இப்ப சங்க இலக்கியத்தை பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு இப்ப திறன் வெளிப்படுத்துற மாதிரினா ஒருவேளை சூழலியல் அடிப்படையில பேச முடியுமா, இல்ல தலைவன் தலைவியினுடைய மன உணர்வு நிலையில பேசணுமா, இல்ல குறியீட்டு தன்மையில நம்ம எல்லா பேராசிரியர்களும் எப்படி பேசி இருக்கின்றோம் அந்த பாடத்தை, அப்ப என்னென்ன திறன் வெளிப்பாட்டு களங்கள்ல அந்த நோக்கங்கள்ல அமைச்சிருக்கோமோ அந்த அடிப்படைகள்ல இந்த வினாக்கள்ல நம்ம அமைக்கணும். அது மாதிரி சில வேளைகள் நம்ம பலவீனமான வினாக்களை கூட அமைச்சிருவோம். அந்த வினாக்களை எப்படி வலிமையான வினாக்களாக மாற்றணும் அப்படிங்கறதையும் நம்ம சில நேரங்கள்ல சிந்திக்க வேண்டிய நமக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. இப்ப நான் ஒரு பழைய வினாத்தாளை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்த 2 கேள்விகளை தான் எடுத்து இங்க போட்டிருக்கிறேன். இப்படி ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க. மேத்தா செருப்புடன் பேட்டி நிகழ்த்தியதை ஆராய்க. இப்ப இந்த கேள்வியை பார்த்தோட ஒரு குழப்பம், செருப்புடன் பேட்டி நிகழ்த்தியதையா, அப்ப அவர் மனிதர்களோட பேட்டி நிகழ்த்தி ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு குழப்ப நிலை வருது. அதனால இந்த கேள்வி எப்படி மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமா, மேத்தாவின் செருப்புடன் பேட்டி கவிதை வழி சமூக சிந்தனைகளை ஆக. அப்ப எப்படி செருப்புடன் பேட்டி நிகழ்த்தியது அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த கவிதை வழி அப்படின்னு போடுறப்ப அந்த வினா இன்னும் கொஞ்சம் ஒரு வலிமையான வினாவாக, ஒரு குழப்பம் இல்லாத வினாவாக அமைகிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி காலனும் கிழவியும் சிறுகதை உணர்த்தும் பொருளை ஆய்க. பொருளை ஆய்க அப்படின்னா மீனிங் சொல்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை ஒரு இடர்பாட அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இந்த வினா இருக்கு. அதனால காலனும் கிழவியும் சிறுகதை உணர்த்தும் கதை கருவினை ஆய்க, இல்ல பாத்திர படைப்பினை, ஏதோ அப்படி அப்படி அந்த சொல்ல மாத்துறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ மாணவர்கள்ட்ட அதற்கான விடைகளை பெறலாம். இப்போ பொருளை அப்படின்னா யோசிப்போம், மாணவர்கள் யோசிப்பதற்கான ஒரு குழப்பம், இல்லைன்னா ஒரு இடர்பாடு, ஒரு சிக்கல், ஒரு ஐயம், இப்படி நிறைய அதுக்கு வழிவகுத்துரும். அதனால நம்மளுடைய பாட பகுதி வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாணவர்கள்ட்ட என்ன மாதிரியான நம்ம திறன்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான வினாக்களை நம்ம அமைக்கிறது தான் சிறப்பான ஒரு வினாத்தாளினுடைய வெளிப்பாடு இருக்கும். இப்ப அடுத்து நம்மளுடைய இந்த ஓபிஇ பயன்சார் கல்விக்கு வித்திட்ட அமெரிக்க கல்வி உளவியலாளர் பெஞ்சமின் சாமுவேல் ப்ளூம் அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சமூக கல்வி உளவியலாளர் தான். இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல பலர் நிறைய கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அது கல்வி சார்ந்த கோட்பாடாக இருக்கலாம், இல்ல சமூக உளவியல் கோட்பாடாக இருக்கலாம், ஆபிரகாம் மாஸ்லோ போன்றவர்கள் எல்லாம், இல்ல அப்படின்னா எரிக் எரிக்சன் உருவாக்கிய அது சமூகவியல் கோட்பாடாக இருக்கலாம். இப்படி பல கோட்பாடுகள் உருவாக்கி இருக்கு. இப்ப நம்மளுடைய இந்த பயன்சார் கல்வியை பொறுத்தளவுல பெஞ்சமின் சாமுவேல் ப்ளூம் அவர்கள் கொடுத்த அந்த கல்வி கோட்பாடை, அந்த கருத்தியல் கோட்பாடை கற்றலில் புலமை பெறுவது எப்படி என்பதற்கான ஒரு கல்வி கோட்பாடாக நம்ம எடுத்துட்டு அதை நோக்கங்களாக கொண்டு நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போறோம் அப்படிங்கறதுதான் இந்த வினாத்தாள் பேச போகுது. அடுத்து அவர் 1950கள்ல எல்லாம் அந்த கல்வியோட விளைவு, மதிப்பீடு அதையெல்லாம் தான் பயின்ற சிகாகோ பல்கலைக்கழகத்திலையும் அமெரிக்காவை சார்ந்த பல பல்கலைக்கழகங்கள்லையும் அதன்னு சொல்றது ஒரு நிறைய மதிப்பீடுகளை உருவாக்கி மாதிரியை உருவாக்குறாரு. 1957கள்ல கூட அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்து இங்கேயும் பயிற்சி பணிமனைகளை நிகழ்த்துறாரு. அதனால இந்த இந்திய கல்வி முறையில ஒரு மாற்றம் ஏற்படுது இவருடைய வருகையினாலும் இவருடைய அந்த பயிற்சி பணிமனையினாலையும். அந்த 57கள்ல இருந்து தொடர்ந்த முறை இன்னும் தொடர்கிறது. இவர் 3 வகையான கற்றல் வகையை வைக்கிறாரு. காக்னிட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார். இந்த 3வது தவறா இருக்கு. உளத்திறன் சார்ந்த திறமைங்கிறது என்னுடைய பவர் பாயிண்ட்ல தப்பா இருக்கு. அதை உளத்திறன் மாத்தணும், உளத்திறன் இருக்கு. காக்னிட்டிவ் அப்படிங்கிறப்ப அறிவுத்திறன் சார்ந்த திறமைகள்ல மாணவர்கள்ட்ட எப்படி நம்ம பாடத்திட்டம் கொண்டு வரணும், அதற்கேற்ற வினாக்களை நாம் எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத காக்னிட்டிவ்
இப்ப நம்மளுடைய தமிழ் துறையை பொறுத்தளவுல இப்ப அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு படைப்பாக்க திறனாக இருக்கலாம், ஒரு கவிதை எழுதுன்னு சொல்லலாம், கட்டுரை எழுத வைக்கலாம், இல்ல இப்ப இன்னைக்கெல்லாம் விளம்பர மொழியாக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரும் வளர்ந்து வரக்கூடிய பெரிய துறையாக இருக்கிறது. அப்ப அதை சார்ந்த பாடத்திட்டங்களையும் அதை சார்ந்த அந்த கற்றல் வகையும் வைக்கிறதும் அதை சார்ந்த வினாக்கள் தொடுக்கிறதும் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி அஃபெக்டிவ் டொமைன் வந்து உணர்ச்சி பூர்வமான திறன்கள், ஒரு இசை கலை தொடர்பாக இல்ல ஒரு நாட்டுப்புற கலை தொடர்பாக அப்படி பாடத்திட்டங்கள் வைத்து அதற்கேற்ற மாதிரி வினாக்கள் கேட்கிறப்ப இந்த மாதிரி உணர்வுபூர்வமான திறன்களை கொண்டு வர முடியும். இப்ப நம்ம கலாய்வுல கூட போய் அவங்கள நாட்டுப்புற பாடல்களை சேகரிச்சுட்டுப்பாங்க. அதை குறித்து எங்க அந்த திறன் வாய்ந்த மாணவர்களை பாட செய்யணும், அவங்கள களத்திலே பயன்படுத்துவதும் அவர்களை வேலை சார்ந்த அடுத்த தளத்திற்கு நகர்த்துவதும் கூட இந்த வகை கற்றலுக்கும் இந்த வகையான வினாத்தாளுக்கும் வழிவகுக்கும். அடுத்து சைக்கோமோட்டர் அப்படிங்கிறப்ப உளத்திறன் சார்ந்த திறமைகள், அது எந்த கவிதையாகவும் இருக்கலாம், சிறுகதையாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம படிக்கக்கூடிய பக்தி இலக்கியமாக இருக்கலாம், சங்க இலக்கியமாக இருக்கலாம், எல்லாமே ஒரு உளவியல் சார்ந்த சில திறன்களையும் வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். தீஜாவினுடைய படைப்புகளாக கூட இருக்கட்டும். அப்ப நம்ம அந்த உளம் சார்ந்த திறன்களை, அந்த திறமைகளை மாணவர்கள் பெறுவதற்கான இந்த கற்றல் வகையை கொண்ட பாடத்திட்டங்கள் அமைச்சிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான நம்ம வினாக்களை அதுல இருந்து நம்ம அமைச்சுக்கலாம். இப்ப இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நானுமே இணையத்துல இருந்து எடுத்ததுதான். இது 6 கே நிலைகளை உள்ளடக்கியதா இருக்கு. அதாவது அறிவு நிலைகள், நாலேஜ், அது வந்து நீங்க கேட்டா 6 அறிவு நிலைகள். அதே மாதிரி இதை வந்து நாங்க எப்படி வந்து சிஓவோட பொருத்தி இருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய கல்லூரியை பொறுத்தல முதல்ல ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒன்னாவே வச்சுட்டோம். நினைவு கூறுதல், புரிதல், இது ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார், தேசிய கவிஞர் யார், இப்ப இதெல்லாம் ரிமெம்பரிங் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து டக்குன்னு சொல்லிடலாம். இப்ப வெண்பானா என்ன அப்படிங்கறதெல்லாம் இது ரெண்டுமே சேர்ந்து CO1 கோர்ஸ் அவுட்கம், பாடம் சார் பயனாக. இதை வந்து நாங்க இந்த கே லெவல் 2ஐயும், இந்த ரிமெம்பரிங்கிறது வந்து K1, அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறது K2, இந்த 2ஐயும் சேர்த்து நாங்க CO1 கோர்ஸ் அவுட்கம் ஒன்னாக வச்சிருக்கோம் எங்களுடைய கல்லூரியில. அடுத்து அப்ளையிங் அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டா, பயன்படுத்தி பாக்குறாங்களா, அந்த வினா வந்து பயன்படுத்தி பாக்குற தன்மையில இருக்கா. இப்ப நம்ம ஒரு யாப்பு பற்றி நடத்தி இருக்கலாம், அதுல வந்து அசை பிரிக்கக்கூடிய தன்மைகள் அவங்க வந்து அப்ளை பண்றாங்களா, பயன்படுத்தி பாக்குறாங்களா, இல்ல குற்றியலுக்கு நடத்திருக்கலாம், எச்சம் நடத்தி இருக்கலாம். இப்ப இதை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டா, நம்மளோட பயன்பாட்டுல இந்த குற்றியலுக்குறம் இருக்கா, இல்ல செய்தித்தாள்ல இருக்க இந்த குற்றியலுக்குறத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறப்ப மாணவர்கள் போய் பார்ப்பாங்க. சில அவங்களுக்கு வந்து சில இடர்பாடுகள் வரதான் செய்யும். இப்ப நாடு, இப்ப பாக்கு, மூக்கு, பருப்பு அதெல்லாம் சொன்னா கூட சில வேலைகளை அப்ளை பண்றப்ப செய்து வந்து அப்படிங்கிறப்ப அதை வினையச்சமா எடுத்துக்கணுமா இல்ல குற்றியலுகரமா எடுத்துக்கணுமா, அப்ப அந்த பயன்பாட்டு நிலைகளை அவன் போய் பயன்படுத்தி பாக்குறப்பதான் இந்த மாதிரி இடர்பாடுகள் வரும். அதை குறித்து சிந்திப்பதும் அப்புறம் அந்த கல்வியினுடைய அறிவினுடைய தன்மை விரிவாக்குறதும் இந்த அப்ளையிங், இந்த பயன்பாட்டு தன்மையிலான வினாக்கள். அடுத்து அனலைசிங் அப்படிங்கிறப்ப பகுத்தாய்தல். இப்போ ஒரு கதை பாத்திரத்தை இல்ல புதின பாத்திரத்தை அவங்க எப்படி வந்து என்ன கேட்டா பகுத்தாய்கிறார்கள். இல்ல அப்படின்னா ஒரு ஒரு இலக்கணத்துக்குள்ள போய்கிட்டு அதனுடைய வகைப்பாடுகள், இப்ப நம்ம பாவினுடைய வகைகள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான யாப் அமைதியை அவங்க வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க, இல்ல மொழிபெயர்ப்புக்குள்ள போய் அவங்களால அதை பகுத்தாய முடிகிறதா, எப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒரு அடுத்த அந்த மொழிபெயர்ப்பை செய்கின்ற பொழுது படைப்பு தளத்துல அவங்க எப்படி வந்து அதை பகுத்து செய்திருக்கிறார்கள் அப்படி கூட பார்க்கலாம். அடுத்து எவாலுவேட்டிங் அப்படிங்கிறப்ப மதிப்பீடு செய்தல், அது ஒரு பாத்திர படைப்பை மதிப்பீடு செய்வதாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 ஒட்டுமொத்த நாவலையோ இல்ல ஒட்டுமொத்த சிறுகதையோ ஒரு மதிப்பீடு செய்வதாக அந்த வினாக்கள் இருக்கலாம். அடுத்து அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து K6. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம தமிழ் பேராசிரியர்களை பொறுத்தல கவிதை படைக்கலாம், இல்ல ஒரு சமய பாடல்கள் அவரவர்கள் சார்ந்த சமய பாடல்களை எழுதி கொண்டு வரலாம், இல்ல கதை படைக்கலாம், இல்ல ஒரு நாவல் எழுதலாம் மாணவர்கள். எப்படி வேணாலும் இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த மாணவர்களினுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதை வைத்துக்கொண்டு நாம் வினாக்கள் அமைப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை. இப்ப எங்களுடைய கல்லூரியை பொறுத்தல அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரிமெம்பரிங் இந்த ரெண்டும் சேர்த்து CO1 அப்படின்னு வச்சிருக்கோம் கோர்ஸ் அவுட்கம். அதுக்கு பிறகு CO2 வந்து அப்ளையிங், அனலைசிங் அப்படிங்கிறது பகுத்தாய்தல், அது வந்து CO4, எவாலுவேட்டிங் CO3, எவாலுவேட்டிங் CO4, கிரியேட்டிவிட்டி CO5 அப்படின்னு நாங்க வச்சிருக்கோம் எங்களுடைய கல்லூரியில. இந்த அவர் கொடுத்த அந்த சில ஆக்ஷன் வெர்பு அந்த அறிவு நிலைகளுக்கு ஏற்றார் போல அந்த K1, K2, K3, K4, K6க்கு அவர் கொடுத்த ஆக்ஷன் வெர்பை நாங்க இப்படி தமிழ் படுத்தி எடுத்திருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த சொற்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வினாக்கள் அமைச்சு பார்த்தா சரியா இருக்குமா. ஆனா அந்த சொற்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வினாத்தாள் அமைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி மோசமான வினாத்தாள் எதுவும் கிடையாது.
அதுல பொருண்மை நோக்கிய ஒரு வினாத்தாளை எடுக்கிறப்ப இந்த சொற்களை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வினை சொற்களை சில சான்றுகளோட பின்னாடி வரக்கூடிய நிலையில நான் சுட்டி காமிச்சிருக்கேன். இதை நீங்க ஒரு ரெண்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன சூஸ்னா தேர்க அப்படி அப்படியே கூட சில இடங்கள்ல நாங்க மொழிபெயர்க்கல, நமக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு சில இதெல்லாம் எடுத்துட்டோம். இந்த இப்ப லிஸ்ட் பட்டியலிடுகிறது இங்கேயும் வரும், அதே மாதிரி பார்த்தோம்னா CO3லயும் வரும், CO1ல வர்றது CO3லயும் வரும். அப்ப அங்க போறப்ப வினாத்தாள் எப்படி மாற்ற வேண்டும்? இப்ப விளக்குக அப்படிங்கிறது இப்ப அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இதெல்லாம் நாங்க அது என்ன சொல்றது எங்களுக்கு ஏற்றாற் போல அப்படிங்கிறத விட அந்த சொற்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுமை இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில மொழிபெயர்த்தது, அவ்வளவுதான் அந்த வினை சொற்களை. மாதிரி புரிதல் அடிப்படையில் இப்ப எக்ஸ்பிளைன்ங்கிறது இங்கேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி CO5 K5 வரைக்கும் கூட எடுத்துட்டு போகலாம். அப்ப இங்கே எப்படி கேள்வி கேட்கணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கேள்வி கேட்கணும், இதே இது வந்து என்னன்னு கேட்டா அந்த அறிவு நிலை கூடுகின்ற பொழுது அதற்கேற்ற வினாக்களை எப்படி அமைக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறப்ப வந்து கேட்டா மொழிபெயர்க்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு சொல்ல மட்டும் கொடுத்துட்டு இல்லை ஒரு தொடரை மட்டும் கொடுத்துட்டு போறோமா, இல்ல நம்ம வந்து அவனை வந்து அப்ளை பண்ற மாதிரி வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல மாறுபடும். அது CO3 அல்லது CO4க்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி அறிவு நிலை அப்ளை பயன்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்க ஆங்கிலத்துல கொடுத்திருக்க அந்த ஆக்சன் வெர்புக்கு செயல்நிலை வினை சொல்லாக நம்ம என்ன இதெல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப அடையாளப்படுத்துக, இப்ப சிவபெருமானின் தோற்றத்தை அடையாளப்படுத்துக, இப்ப பயன்படுத்துகள்லாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த திருக்குறளை வந்து அழகீட்டு வாய்ப்பாட்டி பயன்படுத்துக, அழகீட்டு வாய்ப்பாடு அதை பயன்படுத்தி இதை நீங்க என்ன பண்ணலாம், அந்த அசை பிரிச்சு காட்டுங்க, இல்ல சீர்பிரித்து காட்டுங்க அப்படிலாம் போடலாம். நம்ம இப்ப நமக்கு தீர்க்க அப்படிங்கிறது வருமா அப்படிங்கலாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்ப இதுல வந்து அப்ளைல போய் தேர்க அப்படிங்கிறப்ப குற்றியல் உரை சொற்களை தேர்க, வினையேற்ற சொற்களை தேர்க, இது குறிப்பு வினைமுற்றா தேர்க, சில ஒரு 10 சொல்ல கொடுத்துட்டு இங்க தேர்க வந்து இங்க K3ல வந்துரும். அங்கேயும் K1லயும் என்னன்னு கேட்டா நமக்கு தேர்கெல்லாம் இருக்கு. இப்ப கவிஞர்களின் பெயர்களை தேர்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் இவ்வளவு பெரிய அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலை வேற, இங்க இருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சியினுடைய பொருள் வேற, இங்க இருக்கக்கூடிய அறிவு நிலை வேற. அதனால நம்ம அந்தந்த அறிவு நிலைக்கு ஏற்றார் போல அந்த வினாத்தாள் அமைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி மாணவர்கள் விடையளிக்க நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். அடுத்து அனலைஸ், பகுத்தாய்வு செய்தல். இந்த நிலைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வினாக்கெல்லாம் நம்ம அதற்கான சொற்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அனலைஸ், அசியூம், கேட்டகரைஸ், கிளாசிஃபை, கம்பேர், கான்ட்ராஸ்ட், டிஸ்கவர், டிஸ்டிங்கிஷ், டிவைட், எக்ஸாமின், இன்ஃபரன்ஸ், லிஸ்ட், இங்கேயும் பட்டியலிடுக வரும். அப்ப இங்கே பட்டியலிடுக வரப்ப வேற, அங்க வர்றப்ப வேற அப்படிங்கிறத சில சான்றுகள் காட்டியிருக்கேன் பின்னாடி. அது மாதிரி எவாலுவேட், மதிப்பீடுக அப்படிங்கிறப்ப தீர்மானிக்கன்னு ஒரு சொல்ல பயன்படுத்தலாம், முடிவு செய்க, சீர்படுத்துக, ஜஸ்டிஃபை, நிறுவுக, அப்படிலாம் கூட நம்ம அந்த சொற்களை நாங்க நம்மளுடைய தமிழ் வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த சொற்களை நாங்க இப்படி மாத்தி இருக்கிறோம். அடுத்து கிரியேட் அப்படிங்கிறப்ப படைப்பாக்கம். அறிவியல் துறைகளுக்கு எப்படி பொருந்தாதோ தெரியாது, ஆனால் மொழி துறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம K6 வரைக்கும் நம்ம கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே எப்படியாவது ஒரு மாணவர் கவிதையில சிறப்பா இருப்பார்ல, கட்டுரை எழுதுவதில் சிறப்பாக இருப்பாரு. அதனால நம்ம அதை வைத்து என்ன பண்ணலாம்னு கேட்டா இந்த நிலைகளை படைக்கலாம். இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பத்தியவே வந்து என்ன கேட்டா மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கூட ஒரு படைப்பாக்க நிலை தான். அந்த படைப்பாக்க நிலை கூட K6க்கு கொண்டு வரலாம். அதனால நம்ம அதெல்லாம் கூட நம்ம இந்த K6ல நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறோம், இந்த சொற்களை வச்சுட்டு பண்ணியிருக்கிறோம். இப்ப எங்களுடைய வினாத்தாள் ஒண்ணு, இது இளநிலை தமிழ்துறை பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கான வினாத்தாள். கன்ஸ்ட்ரக்டிவ் அலைன்மெண்ட், அதாவது நிலைகளோட அமைப்பு முறைகள்னு போட்டு அகமதிப்பீட்டு தேர்வு 1 டெஸ்ட் 1 எப்படி இருக்கணும், டெஸ்ட் 2 எப்படி இருக்கணும், மாடல் மாதிரி தேர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க முதல்ல இங்க கட்டமைச்சிடறோம். அது மாதிரி டெர்மினல், இப்ப டெஸ்ட் வந்து அகமதிப்பீட்டு தேர்வுலாம் 25 மதிப்பெண், மாடல் வந்து பார்த்தோம்னா 60, டெர்மினலுக்கும் அதே 60 மதிப்பெண் தான். அப்ப இதெல்லாம் எப்படி நாங்க வடிவமைச்சிருக்கோம். இப்ப டுட்டோரியல் காம்போசிஷன், இப்ப டெஸ்ட்லாம் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், நீங்களும் கூட இப்படி டுட்டோரியல் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கலாம். அந்த பாடப்பகுதியில என்னன்னு கேட்டா 5 யூனிட் நம்ம போடுறோம் அப்படின்னா 5 அலகுகள் போடுறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து என்னன்னா டுட்டோரியல் போட்டு, இப்ப கவிதை படிக்கிறாங்க அப்படின்னா இந்த தலைப்புல ஒரு கவிதை எழுதுங்க, இல்ல இந்த 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 சொற்களுக்கான பொருள்களை தேர்ந்து வருக. இப்ப
இப்ப கவிதை தோன்றிய சூழலை கூறுக அப்படின்னு வகுப்புல வச்சே என்ன பண்றோம்னா ஒரு 5-6 அந்த டுட்டோரியல்ல நாங்க முதல்ல பாடத்திட்டத்திலே சேர்த்துட்டோம். அதை மாணவர்கள்ட்ட போய் என்னன்னு கேட்டா, ஒரு நாள் இப்ப நீங்க டுட்டோரியல் இன்னைக்கு வந்து பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த மாணவர்கள் அதை சார்ந்து பேசுவார்கள். இப்போ ஒருவேளை இந்த இதுல வந்து நம்ம நாடகம்னு ஒரு கூறு வருது அப்படின்னா, அலக்கு வருது அப்படின்னா, அந்த நாடகத்தை ஒரு குழுவாக பிரிச்சு செஞ்சுட்டு நீங்க எல்லாம் நாடகம் நடிங்க. அந்த நாடகத்துல எப்படி நடிக்கிறாங்க, யார் எப்படி பேசுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த டுட்டோரியலுக்கு மார்க் கொடுக்கும். அப்ப அது ஒரு பயிற்சி. இன்னொரு பயிற்சி காம்போசிஷன். இந்த கட்டுரை நோட்ல வந்து எழுதுறது, அது வந்து ஒரு 15 மணி நேரத்துல அதுவும் அடங்கும். இந்த கட்டுரை எழுதுறது வந்து என்னன்னு கேட்டா, நாங்க எது வேணாலும் கொடுப்போம். இப்ப திடீர்னு வந்து அது என்ன சொல்றது, விளம்பர மொழிகளை உருவாக்குக, இல்ல ஒரு தாத்தா பாட்டிக்கு எப்படி நீங்க கடிதம் எழுதுவீங்க, என்ன வேணாலும். இப்ப ஒரு மரம் குறித்து ஒரு கவிதை எழுதுக அப்படி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு நாட்டுப்புற பாடலை ஏற்றுக அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்றைய தினம் முடிவு பண்ணி அந்த வகுப்புகளை கொடுத்து 3 துறை மாணவர்களுக்கும் அது 3 நிலையாக அந்த பகுத்திருக்கோம் இல்லையா, அந்த மாணவர்கள் கொடுத்துவாங்க. அப்ப இதெல்லாம் சேர்த்து 5 மார்க். அசைன்மெண்ட் வந்து 10. இந்த 2 அசைன்மெண்ட்ல முதல் அசைன்மெண்ட் வந்து எழுத வச்சு வாங்கிறது, இந்த டுட்டோரியலையும் காம்போசிஷனையும் சேர்த்து 2வது. அப்ப இந்த K6க்கு வந்து இதெல்லாம் போயிடும். இந்த நம்ம CO5க்கு வந்து அசைன்மெண்ட் எல்லாமே நம்ம படைப்பாக்கத்திறன் சார்ந்து கொடுத்துடலாம். அதனால இதெல்லாம் இங்க போயிடும். நம்ம மாடல் வந்து 5 நிலைகள் 6 K6 6மே வரணும், CO5 வரைக்கும் வரணும்னு வச்சிருக்கோம். பிற தேர்வுகள்ல நம்ம எப்படி அந்த பாடத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். அதனால அந்த அமைப்புல இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத நாங்க முதல்ல உருவாக்கிக்கிறோம். அடுத்ததாக ஒரு மாதிரி வினாத்தாள் இங்க கொடுத்துருக்கோம். இப்ப 10x1 10 மதிப்பெண். இப்ப இந்த 10மே என்ன கேட்டா பகுதி 1 மாணவர்களுக்கு தான். இப்ப இந்த 1 மதிப்பெண்ல போயிட்டு நம்ம K6 எதிர்பார்க்கவே முடியாது, கிரியேட்டிவிட்டியை எதிர்பார்க்கவே முடியாது. பகுத்தாயக்கூடிய வினாக்களை போய் நம்ம கேட்டுட்டு மாணவர்களை சிரமப்படுத்த முடியாது. அதனால எல்லாமே என்னன்னு கேட்டா, ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், இல்லைன்னா ரிமெம்பரிங், நினைவு கூறுதல் அல்லது புரிதல் அடிப்படையிலான வினாக்கள் தான் இங்க கொடுத்துருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த 10 வினாக்களுமே நாங்க எங்க பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கோம். சங்கை முழங்கு பாடலின் ஆசிரியர் யார், தப்பு கணக்கு சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன், சரியா தவறா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்ப இதுல எல்லா பகுதிகளும் வந்துடும். ஒரு யூனிட்டுக்கு 2 வினாக்கள்னு வச்சு அப்படி 10 எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பகுதி ஆவணால வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 வினாக்கள், 5x4 20 மதிப்பெண். இப்ப இதுல நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா நிலைகளும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு 4 நிலைகள் வரணும் அப்படிங்கிறது மையமாக வச்சிருக்கோம். பாரதிதாசனின் சங்கை முழங்கு பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழியின் சிறப்பினை விளக்குக. இப்ப இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அளவு தான். இப்ப 11ல ஆனாவும் ஆவண்ணாவும் ஒரே நிலையில தான் எடுக்கணும். இதை ஒரு நிலையில எடுத்து அதை ஒரு நிலையில எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம வந்து அளவீடு பண்றது தப்பா இருக்கும் மாணவர்கள். அப்ப 2 வினாக்களுமே ஒண்ணு K6 எடுத்துட்டா K6, இல்ல K5 எடுத்துட்டோம்னா K5, இல்ல K1 தான் எடுக்கிறோம் K2 தான் எடுக்கிறோம்னா அதே நிலையத்தான் வச்சுக்கணும், மாற்றக்கூடாது. அதே மாதிரி தந்தை அன்பின் ஆழத்தை நான் முத்துக்குமார் பாடல் வழி எடுத்துரைக்க, இது K4ல வச்சிருக்கிறோம். அப்ப அவங்க வந்து எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள் இந்த கவிதை, அந்த அடிப்படையில் இனிய மரம் கவிதையில் இடம்பெற்றுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருத்துக்களை வகைப்படுத்துக. அப்ப இதெல்லாம் K4 நிலை, மேல சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இந்த 5 வினாக்களுமே 4 மதிப்பெண்களாக இருந்தால் கூட இப்ப இந்த K5 வரைக்கும் CO4 வரைக்கும் நாங்க எடுத்திருக்கோம் இந்த தாளுக்கு. ஒருவேளை சமய இலக்கியம் அந்த மாதிரி இல்ல சங்க இலக்கியம் போச்சு அப்படின்னா அதுக்கு வேற, ஒருவேளை இது திறனாய்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாடத்தை பொறுத்து நாங்க வந்து K6 வரைக்கும், இல்ல இதை வந்து K6 வரைக்கும் கொடுக்க கூடாது, K4 வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம அமைச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அப்புறம் பகுதி வந்து 10 மதிப்பெண். இப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டா, கண்டிப்பாக ஒரு வினா அந்த CO1ல இருக்கணும், இல்ல இல்லாமலும் இருக்கலாம், அப்படி வச்சிருக்கோம் எங்களுடைய இதுல. இப்ப பகுதி 1 தமிழ்ங்கிறதுனால மாணவர்கள் விளக்கமாக ஒரு கட்டுரை மாதிரி எழுதட்டுமே அப்படிங்கிறதுக்காக பாரதியார் குறிப்பிடு பாரத நாட்டின் சிறப்புகளை விவரிக்க, ஹைகூ, ரென்கா, சென்ட்ரி கவிதைகளில் இடம்பெறும் பெற்றுள்ள சமூக சிந்தனைகளை விளக்குக. அவன் ஒரு தொகுத்து எழுதுவதற்கான ஒரு கட்டுரை அறிவை பெறட்டும் அப்படிங்கிறதுனால இந்த K2 லெவல். அது மாதிரி ஜெயகாந்தனோட இப்ப K4க்கு இந்த குருபீடம், இதை வந்து தனிமனித ஒழுக்கங்களை வகைப்படுத்துக. இல்ல ஆண்டாள் பாடல்களோட சிறப்பும் இலக்கிய திறனும் குறித்து அரங்க வாசுநாதன் கூறும் கருத்துக்கள். இப்ப இதெல்லாம் ஒரு கட்டுரை. இப்ப முதல்ல சிறுகதை, இது ஒரு யூனிட்ல வந்து கட்டுரைகளாக தொகுத்து வச்சிருக்கோம். அதற்கான வினா ஒரு K4 இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆய்க, அதை குறித்து அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஆய்க. சிறுகதையோட தோற்றம் வளர்ச்சி நிலைகளை தீர்மானிக்க, இப்படி மதிப்பீடு. இந்த சொற்களை போட்டு இப்படி எழுதியிருக்கோம். ஆனா பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த சொற்களை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா வினாதால் தவறு. அப்ப அதற்கான தன்மைகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய
இந்த வினாக்களை நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் திருப்பி பயிற்சி கட்டுறேன், இந்த மாதிரி வரேன். இப்போ ஒரு பாடப்பகுதியை பல வினா நிலைகள் அமைக்கலாம். இப்ப இந்த மூணையும் பார்த்துட்டு திருப்பி நான் அங்க போறேன், அதுக்கு பிறகு போனோம்னா சரியா வரும். இப்போ ஒரு பாடப்பகுதி திருப்பாவை எடுத்துக்கிறோம். இப்ப இதை வந்து எப்படி பல நிலைகள்ல இந்த வினாக்கள் அமைக்கலாம். திருப்பாவை இயற்றியவர் யார்? K1ல வச்சுக்கலாம். திருப்பாவை விளக்கம் தருக, அதுவும் CO1 தான். K2. திருப்பாவை கண்ணன் குறித்த படிம காட்சிகளை அடையாளப்படுத்துக, இதை வந்து CO2க்கு கொண்டு போகலாம். K3 நிலைக்கு கொண்டு போகலாம். ஏன்னா அவன் யோசிக்கணும் இல்லையா, கார்மேனி சிங்கன் அப்படின்னு ஏதாவது அந்த பாடல்களை வரக்கூடியதை எப்படி எப்படி எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு யோசித்து பார்த்து எழுத வேண்டிய ஒரு சூழல். அதுக்கப்புறம் திருப்பாவையில் ஆண்டாள் மார்கழி நீராட அழைக்கும் பாங்கினை பகுத்தாய்க, எப்படி எப்படியெல்லாம் நீராடுவதற்கு அழைக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப நிறைய சூழல்களை சொல்லி அவங்க விளக்கணும் அந்த இடத்துல. அதனால இதை வந்து K4க்கு கொண்டு போகும். திருப்பாவை பாடல் திறனை மதிப்பிடுக, அதுல என்ன உத்தி இருக்கு, என்ன மாதிரியான மொழிநடை இருக்கிறது, என்ன மாதிரியான கால பின்புலம் இருக்கிறது, அந்த காலச்சூழலினுடைய வெளிப்பாடு எப்படி பதிவாக, பறவைகள் விலங்குகள் குறித்த சிந்தனைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா மாணவர்கள் எழுதணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வகுப்பறையில பேசியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பதற்கான வினாவாக நம்ம அமைக்கணும். அடுத்த கடைசி K6 வந்து இப்ப இது வந்து ஒரு வைணவ சமய இலக்கியம். இப்ப எல்லா மாணவர்களும் இருக்கக்கூடிய வகுப்பறையில் நம்ம ஒட்டுமொத்தமாக பொதுவாக கூட உமக்கு பிடித்த இறைவன் குறித்து ஒரு பாடல் இயற்றுக அப்படின்னா அது வந்து K6 அமைஞ்சிடும். அதனால ஒரு பாடப்பகுதியை வச்சுட்டு பல வினா நிலைகள்ல நம்ம வினாக்களை கேட்கலாம். அதுக்கடுத்து ஒரு வினாவை பல்வேறு அறிவு நிலைகளுக்கு நம்ம மாற்றலாம். ஒரு வினாவை குற்றியலுகரம் இருந்துச்சுன்னா குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலுகரத்தை விளக்குக, இதே மாதிரி பெயரெச்சம் வினையச்சம் இல்ல ஆக்கு பெயர் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மிளகு குற்றியலுகரமா ஆயிக்க, அப்ப அவன் யோசிக்கணும். அது வந்து மிளகு குற்றியலுகரமா, வீட்டு எழுத்து எப்படி வருது, அடுத்த எழுத்து எப்படி வருது, ஏன் எதுக்கு அப்படிங்க நிறைய அதுல வந்து செய்திகள் அவன் வந்து தெரியணும். அவனுக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவர் குற்றியலுகரம் வேறுபடுத்துக அப்படிங்கிறப்ப அது CO3 2 வகையான இலக்கங்களை எடுத்துக்கிட்டு அதை வேறுபடுத்தி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதற்கான நிலை K4. அடுத்து குற்றியலுகரம் குறித்த கருத்தாக்கத்தை விளக்குக அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, இங்க நம்ம வேற அடுத்து வந்த பிற இலக்கண நூல்கள் எப்படி பேசுது, அப்புறம் இன்னைக்கு எப்படி பயன்பாட்டுல இந்த கருத்தாக்கம் எப்படி இருக்கிறது, இப்படி வரைக்கும் கூட நம்ம கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கணும். இது பகுதி 1 மாணவர்களுக்கு இது வந்து நான் கேட்க முடியாது. நாங்க K4 வரைக்கும் வச்சுக்கலாம், CO3 வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால நம்ம வந்து ஒரு K6 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு கண்டிப்பாக K5 K6க்கு இப்படி நாங்கள் வினாக்கள் கேட்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம அப்படி அமைக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு மாதிரிக்காக கொடுத்துருக்கேன். செய்தித்தாளில் பதிவு பெற்றுள்ள குற்றியலுகர சொற்களை கண்டறிந்து தொகுக்க, இதை ஒரு அசைன்மெண்டா நம்ம கொடுக்கலாம், இதை ஒரு பயிற்சி கட்டுரையாக கொடுத்து அனுப்பலாம். அப்ப போய் பாப்பாவோ கடவுச்சீட்டு, மத்திய அரசு, மாநில அரசு, அப்ப என்னென்னலாம் வருது, இல்லைன்னா நீயே ஒரு கவிதை எழுதிக்கோ, கவிதை எழுதிட்டு அதுல என்னென்ன குற்றியலுகர சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படி கொண்டு வந்து சொல்லலாம். இல்ல பயன்பாட்டு வழக்குகளில் இருக்கக்கூடிய குற்றியலுகர சொல், அது பறவைகள் பெயர்ல, விலங்குகள் பெயர்ல, நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல, அது உப்பு மிளகு அப்படி பருப்பு அப்படி இருக்கலாம், நம்ம உடல் உறுப்புகள் அப்படி கூட நம்ம கொண்டு வர சொல்லி நம்ம அந்த அறிவு நிலைகளுக்கு ஏற்றாற் போல அந்த வினாக்களை நம்ம அமைக்கலாம். எப்படிதான் அந்த சொற்களை நமக்கு வந்து என்ன கேட்டா இட்டு பெய்தால் கூட அந்த வினாத்தாள் வந்து என்னன்னு கேட்டா சும்மா ஒரு சொல்லோட ஒரு செயலாக்கமாக இருக்கக்கூடாது. ஆனா பொருண்மைதான் மையம், இதுதான் வந்து மையம். ஒரு வினாத்தாளுக்கு மையமே பொருள் அடிப்படையில அந்த வினா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதா. இப்ப 8 தொகை நூல்களை பட்டியலிடுங்க, கோயில் வகைகளை பட்டியலிடுங்க. இப்ப இதெல்லாம் K1. இப்ப அது என்ன கேட்ட 8 தொகை நூல் அவன் என்னன்னு கேட்ட கடகடான்னு எழுதிக்குவோம் படிச்சத, அப்ப அது K1 தான். அதே கோயில் வகைகளை அப்படிங்கிறப்ப அது வந்து சடங்கு விமான கோயில், அஷ்டாங்க விமான கோயில் அப்படின்னு பட்டியலிட்டுருவாங்க. அடுத்து மொழிபெயர்ப்பு விளக்குக, அதுவும் K1 K2 தான். இப்ப இதே இது வந்து என்னன்னு கேட்டா இப்ப அடுத்தது நம்ம இங்கே அடுத்த ஒரு 4வது வினாவை பாருங்க. கோயில் வகைப்பாட்டியல் நுட்பத்தை பட்டியலிடுக, கோயில் வகைகளை பட்டியலிடுகிறதுக்கும் கோயில் வகைப்பாட்டியல் நுட்பத்தை பட்டியலிடுங்கிறதுக்கு 2க்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டா K5 K4 வரைக்கும் இதை எடுத்துட்டு வந்துடலாம். கோயில் வகைப்பாட்டியல் நுட்பம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இதை வந்து நம்ம அஷ்டாங்க விமான கோயில் சொல்லணும், அதுல என்ன நுட்பம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவன் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லையா, பயன்படுத்தி பார்க்கணும். அதே மாதிரி இங்க உங்கள் ஊரில் உள்ள கோயில் வகைகளை கோயில் எடுத்துக்கிட்டு அவன் என்னென்ன கோயிலாம் ஊர்ல இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். அப்ப அதுவுமே என்னன்னு கேட்டா அப்ளை பண்றது, பயன்படுத்தி பார்ப்பது. அப்ப ஒரு கேள்வி கோயில் வகைகளை பட்டியலிடுங்கன்னு சொல்றப்ப வேற, நுட்பத்தை பட்டியலிடுக அப்படிங்கிறப்ப அந்த வினாவினுடைய தன்மையே மாறிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் பையன் வந்து யோசிச்சு அதை வந்து தேடி அவனுடைய அறிவை பயன்படுத்தி அவனுடைய அந்த உணர்ந்து கொண்ட திறனை வகுப்பறையில் எப்படி கற்றுக்கொண்டாங்க, இல்ல அவன் வாசித்த புத்தகங்கள் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கான், அவன் எப்படி வந்து அதை பேச போறான் அப்படிங்கறத பொறுத்து அந்த நுட்பம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அந்த வினா வந்து வேறொரு நிலைக்கு எடுத்துட்டு போயிடும்.
அது மாதிரி இன்னொன்னு, உங்கள் ஊரில் உள்ள கோயில் கட்டுமானத்தை ஆய்க, உங்கள் ஊரில் உள்ள கோயில் வகைகளை ஆய்க. உங்கள் ஊரில் உள்ள கோயில் கட்டுமானம்ங்கிறப்ப அது எப்படி கட்டுமானம் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு சில கலைச்சொல்லாக்கம்லாம் இருக்கு. பித்தி, பிரஸ்தரம், அதிச்சானம். அப்ப அதை பத்தி அவன் எப்படி எழுதுறான், அவங்க ஊர்ல இருக்க கோயில் என்னென்ன அடிப்படைகள் இருக்கு, இந்த இதை படிச்சாங்க அப்படின்னு. அது மாதிரி மொழிபெயர்ப்பு விளக்குக, மொழிபெயர்ப்பு நுட்பங்களை விளக்குக அப்படிங்கிறப்ப முற்றிலுமாக மாறிடும். அப்ப மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பாட நம்ம திட்டத்துல வச்சிருந்து அதுக்கேற்ற மாதிரி பேசி இப்ப இந்த மாதிரி நுட்பங்களை அவர்கள் இதுல பயன்பாட்டிலையும் இல்ல ஒரு பத்திய கொடுக்குறப்பையும் அதை அப்ளை பண்ணிட்டாங்கன்னா K6 கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அதனால பொருண்மைதான் மையம். வினாத்தாள்ல நம்ம எப்படி நுட்பமாக கேட்கிறோம். ஒரு சொல்ல பட்டியலிடுகன்னு சொல்லிட்டதுனால அது K1 K3 ஆயிராது. அதுக்குள்ள அந்த சொற்களை நம்ம சரியாக இட்டு மாணவர்களுக்கு குழப்பம் தராத ஒரு வினாக்களை எடுக்கிறதும் பொருண்மையை மையமாக கொண்டு அமைவதும் கூட ஒரு நல்ல வினாத்தாளை அந்த அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயன்சார் கல்விக்கு வித்திடும். இப்ப நம்ம இந்த வினாக்களை அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட நம்ம இந்த வினாக்களை அப்படி பார்க்கலாம். நாங்க எடுத்திருக்கிறத நீங்க ஒரு சான்றுக்காக நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்துக்கலாம். இந்த பயிற்சி கட்டுரைகள்லாம் நாங்க ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல வச்சிருக்கின்றோம். இந்த அசைன்மெண்ட் 1, அசைன்மெண்ட் 2, கவிதை இலக்கியத்தோட தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கு பிறகு வகுப்பிலே இதெல்லாம் இந்த பயிற்சி கட்டுரை, இந்த டுட்டோரியல்ங்கிறது இது வகுப்பிலே செய்யக்கூடிய பயிற்சிகள். இந்த கட்டுரை அப்படிங்கிறதும் இதுல எழுதுறதுதான், வகுப்புல எழுதுறதுதான். ஆனா அன்னன்னைக்கு தீர்மானம் பண்ணி அன்னைக்கு என்ன சூழலோ, இணைய வகுப்பறை குறித்து எழுதுக, ஒரு நாடகம் மாதிரி எழுதிட்டுவாங்க, இல்லைன்னா அதை கவிதை மாதிரி எழுதுங்க அப்படின்னு கட்டுரை தலைப்பு. கிராமத்தில் வசிக்கும் தாத்தா பாட்டிக்கு கடிதம் வரைக, கல்லூரியில் முதல் நாள் கட்டுரை வரைக, மரங்கள் வானம் இணைய வகுப்பு தலைப்பில் கைக்கு படைக்க, கொடுக்கப்பட்ட பத்தியை மொழிபெயர்க்க, தெருக்குழாய் தலைப்பில் ஒரு பக்க சிறுகதை படைக்க, எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்ல விளம்பர வாசகம், இந்த வாசனை திரவியம், இருசக்கர வாகனம் வாசகம், அதெல்லாம் அந்த நேரம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்துதான் 5 மதிப்பெண்ணாக மாற்றி கொடுக்குறோம். இப்படி நம்ம சில படைப்பாக்கத்திறன் சார்ந்த பகுதிகளை வைக்கிறப்ப அந்த K6க்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நம்ம ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுடைய வினாத்தாள் CO1, CO2, CO3 கோர்ஸ் அவுட்கம் K நாலேஜ் லெவல் இது எப்படி அமைஞ்சிருக்கு. இது பகுதி 1 தமிழ் அப்படிங்கிறதுனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரொம்ப CO1 இருக்கட்டும், இதே இது மேஜர்னா இந்த நிலை மாறும். இப்ப அந்த 1வது வினால இருந்து 10, 11, 15, 16 இப்ப நான் காட்டின மாதிரி வினாத்தால K1, K2 தான். அவங்க 28 மார்க்கு CO1. இப்ப இதோட பெர்சன்டேஜ் 46.6, அது 46.6. அதே மாதிரி CO2 4 மார்க்கு தான். அது மாதிரி CO3 14 மார்க்கு, CO4 14 மார்க்கு. அப்ப இது மொத்தம் 60 மார்க்குன்னு சொல்லிட்டு நாங்க ப்ளூ பிரிண்ட் இப்படி கொடுக்குறோம். அப்ப இந்த அடிப்படைகள்ல நாங்க பகுதி 1 தமிழ் மாணவர்கள் அப்படிங்கிறனால அதிகமாக புரிதல், அறிதல் திறனும், அப்புறம் இங்க K6 படைப்பாக்கத்திறன் கண்டிப்பாக வந்துடும். அது நாங்க அசைன்மெண்ட் கட்டுரைகள், பயிற்சி கட்டுரைகள் அதன் வாயிலாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப பயிற்சி இப்ப சிலதெல்லாம் கூட நம்ம அப்படி வச்சுட்டு கூட நம்ம பயிற்சி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இது எந்த நிலை அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்ல இதுல தவறு இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம். இது புதுமை பித்தனோட இதுதான் இல்லையா? கனவு வாழ்க்கைங்கிறது களவு வாழ்க்கையில் இருக்கு, தவறா இருக்கு. அதனால மத்த இந்த வினாக்கள்லாம் கூட நம்ம இந்த மாதிரிக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்னன்னு கேட்டா நீங்க ஏதாவது ஐயம் இருந்தா நீங்க கேட்கலாம். பேராசிரியர்கள் ஐயம் இருந்தா கேட்கலாம். இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு கூட நம்ம இந்த மாதிரி மாத்தி ஒரு வினாவை எடுத்துக்கிட்டு நம்ம மாத்தி பார்க்கலாம். ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு இல்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி பாடத்திட்ட அமைப்பும் அப்படி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐயம்னா நீங்க கேட்கலாம். நான் இல்லைன்னா பவர் பாயிண்ட் விட்டு வெளியே வந்து வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம். காயத்ரி பிரியதர்ஷினி, ஜிபிஎம் கலைக்கல்லூரி. இப்ப மற்ற பாடங்களை விட இலக்கணத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் K1 லெவல்ல எடுக்கிற மாதிரி கொஸ்டின் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு.
அதுல ஆய்கவோ மதிப்பிடவோ அகம் சார்ந்த இலக்கணமா இருந்தாலும் சரி, புறம் சார்ந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, அதுல ஆய்க மதிப்பிடுக அப்படிங்கறத எப்படி கேள்வியில வினாக்கள் அமைக்க முடியும்? அது கொஞ்சம் கடினம் இல்லைங்களா? நம்ம அகம் சார்ந்த வினாக்கள் அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம், மதிப்பீடு செய்கையோட நிறுத்திக்கலாம். நம்ம இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம போயிட்டு அதுல போய் நம்ம இது பண்ண முடியாதுல்ல, கிரியேட்டிவிட்டி அப்படின்னு கொடுக்க முடியாதுல்ல. இல்ல இவங்க வேணா இக்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அக இலக்கணம் படைத்து வருது அப்படின்னு நம்ம வேணா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம பார்க்கணும். மதிப்பீடு நம்ம அப்படி முடியலன்னா நம்ம அந்த K4 K5 ஓட நிறுத்திக்கலாம். சரி, நன்றிமா. நம்ம அதை போய் அகம் சார்ந்த இலக்கணங்கள்ல ரொம்ப போய் நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம K4 K5 ஓட கூட நம்ம நிறுத்திட்டு நம்ம வேற பகுதிகளுக்கு நம்ம போயிடலாம், இலக்கணம் சார்ந்த பகுதிகளுக்கு. இதே நீங்க சொல்ற மாதிரி எழுத்து சொல்லுன்னா நம்ம பயன்பாட்டு நிலை, இப்ப செய்தித்தாள்ல இருக்கா, வழக்குல இருக்கா, ஊர் பெயர்கள்ல ஏதாவது இருக்கா, அப்படிலாம் கூட நம்ம பார்த்துட்டு வர சொல்லலாம். அந்த இதை அகம் சார்ந்ததுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி திறனாய்க அப்படின்னு சொல்ல, மதிப்பீடு செய்க இந்த அகம் சார் இலக்கியத்தை அப்படின்னு நம்ம பேசலாம். இல்ல கூற்றுகளை மதிப்பீடு செய்க, தலைவி கூற்றையோ கற்பியல்ல இல்ல கலவியல்ல பேசலாம். அதனால நம்ம K4 K5 ஓட அதை நிறுத்திக்கலாம் மேடம். K6 அளவுக்கு எடுத்துட்டு போக முடியாதுதான். கேட்கிற வினா சரிதான் மேடம். நன்றி மேம். நன்றி மேடம். வேறு வினாக்கள் இல்ல, நாங்க தெரிஞ்சுக்கிடணும் என்னென்ன மாதிரி இருந்தா கூட நீங்க எங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய கல்லூரிகள்ல இல்ல நீங்க பார்வையில இந்த வினாக்கள் இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட நாங்க அதை வரவேற்கிறோம். பத்மா மேடம், மல்லிகா மேடம் 2 பேருமே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எதுவும் வினாக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். பத்மா மேடம், மல்லிகா மேடம் கையை உயர்த்தி இருக்கீங்க மேடம். கேள்விகள் இருந்தா கேளுங்க. நாங்க மேடம் வணக்கம் மேடம், நான் மல்லிகா பேசுறேன். வணக்கம் மேடம். கேக்குதா? வணக்கம், கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். மேடம், இந்த சிறுகதை படைக்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஹலோ, நம்ம வந்து பயிற்சி கட்டுரைக்கு, பயிற்சி திட்டமிடலுக்கு அந்த மாதிரி தானே மேடம் கேட்க முடியும்? அதான் மேடம் நம்ம சொல்ல மாத்துறதுனாலயோ கிரியேட்டிவிட்டி இப்ப படைக்க, உருவாக்குக எனும் தலைப்பில் உருவாக்குக அப்படி கூட நம்ம கேட்கலாம். அதான் நம்ம சொல்ல வச்சுட்டு சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். இல்ல நம்ம சொற்களை வச்சுட்டு நம்ம அந்த இதை பார்க்க கூடாது அப்படிங்கறதா பொருண்மைதான் மையம். அது படைக்கன்னு கேட்டா என்ன, இந்த தலைப்பில் உருவாக்குக அப்படி கேட்கலாம். ஓகே ஓகே, சரி மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சொற்கள்ல வந்து இல்ல மேடம், பொருண்மைதான் மையம். சரி, ஓகே, நன்றி மேடம். நன்றி மேம். மேம் வணக்கம் மேம், நான் காயத்ரி பிரியதர்ஷினி. இன்னொரு கேள்வி மேம். கேளுங்க மேடம். மேம், இப்போ +2 முடிச்சுட்டு வர குழந்தைங்க, இளங்கலை 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைங்கிட்ட மதிப்பிடுக ஆராய்கன்னு அந்த லெவல்ல கேட்கும் போது அந்த குழந்தைங்கனால பதில் எழுத முடியுமா மேடம்? அப்ப வந்து என்ன கேட்டா நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப நீ கேக்குறது சரியான வினாதான். இப்ப வந்து பள்ளியில படிச்சுட்டு வருவாங்க அவங்க. ஒரு சில ஆசிரியர்கள் புலமையோடு கற்பித்திருக்கலாம், ஒரு சிலருக்கு அவர்களாகவே படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம். ஏன்னா தமிழ் பாடங்கள்லாம் எப்படி பள்ளி அளவுல ஒதுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும். அவங்க ஆய்க புலப்படுத்துகிறப்ப நம்ம பாடம் நம்ம கற்பிக்கிறப்பவே நாங்களாம் எல்லா மாணவர்களை அழைத்து ஒரு முறை இதை குறித்து ஒரு ஆற்றுப்படுத்தல் நிகழ்வுலே வந்து பேசிட்டாங்க. அப்புறம் நாங்க தமிழ் பேராசிரியர்கள் யாரெல்லாம் எந்தெந்த வகுப்புக்கு போறோமோ அப்ப அந்த வகுப்புல பேசிட்டு, நீங்க ஆய்கனா உங்களுடைய விடைகள் எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா வகுப்புல நம்ம பேசியிருக்கணும். பேசாம போயிட்டு நம்ம ஆய்க படைக்க மதிப்பீடுக அப்படின்னு பேச முடியாது. ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டு பகுதி 1 மாணவர்களுக்கு போய் மதிப்பீடுகன்னு சொல்றப்ப நம்ம ஏதாவது கோட்பாடு கொள்கைகள் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவா, இல்லைன்னா அவங்க பகுதி 1 தமிழ் மாணவர்களை பொறுத்தளவுல பாத்திர படைப்பையோ இல்ல கதை கருவையோ இல்ல எப்படி ஒரு சிறுகதை தொடங்குகிறது, எப்படி நிறைவடைகிறது, அதனுடைய மொழி எப்படி இருக்கிறது, அந்த அளவுக்கு நம்ம சொன்னாலே அதை திறனாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம போய் MA அளவுனா நம்ம நீங்க சொல்ற மாதிரி அவங்கள போய் பெண்ணிய கோட்பாட்டோடு பொறுத்துக்க, நவீன
இல்ல பின்னை நவீனத்துவ கோட்பாடுகளோடு பொருத்தியாய்க, இல்ல மதிப்பீடுக, திறனாய்கன்னு கேட்கலாம். பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு இந்த சிறுகதையை மதிப்பீடுகன்னு சொன்னா நம்ம இந்த அளவுல தான் மேடம் நம்ம நிறுத்த முடியும். அதனால அந்த நம்மள சொல்லிடணும், இந்த ஆய்கங்கிற அந்த சொல்ல வச்சுக்கிட்டு நீ பயப்பட வேணாம். அப்ப என்கிட்ட நம்ம முதல்ல வகுப்பறைகள்ல நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். நீ இப்ப என்றால் என்னன்னா இவ்வளவு எழுதணும், நீ என்கிட்ட மதிப்பீடுக அப்படின்னா நம்ம என்ன முறையில் பகுதி 1 மாணவர்களுக்கு கற்பித்தோமோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். சொற்களை வைத்துக் கொண்டு நீ பயப்படாதங்கிறத முதல்ல நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளே பார்த்துட்டு ஓபியில அந்த சொல்ல போட்டாதான் அந்த வினாத்தாள் ஓபியோ அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றணும். நம்ம கேட்கறது அவர்களிடமிருந்து அவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அதை எப்படி திறனாய்வு செய்து வெளிப்படுத்துகிறார்கள். கதை அப்படி இருப்பதாக நீ படிக்க கூடாது. இருக்கிறத நீ உன்னுடைய பார்வையில உன்னுடைய விமர்சனத்தில் எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிற பகுதி 1 தமிழ் மாணவர்களுக்கு நம்ம வகுப்பறையில பேசுகின்றோம். கண்டிப்பாக இதை குறித்த வினாக்களுக்கு அவர்கள் சிறப்பாகவே பதிலளிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி மேம். நன்றி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அந்த CO லெவலையும் K லெவலையும் நீங்க எப்படி மேடம் மெர்ஜ் பண்றீங்க? அந்த வினாத்தாள்ல நீங்க காமிச்சீங்க. ஆமாங்க சார். அந்த CO லெவல் K லெவல் மெர்ஜ் பண்றதுல அதை கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? அதை பத்தி அதாங்க சார். நாங்க இப்ப நான் இன்னொரு இடத்துல பவர் பாயிண்ட் வேணா காமிச்சிருவாங்க சார். இப்ப நாங்க என்னன்னா இப்ப K1 இருந்து அவரோட அறிவு நிலைகளை K6 வரைக்கும் பகுத்திருக்கிறாரு சார் ப்ளூம். நாங்க என்ன பண்ண CO5 வரைக்கும் இப்ப கோர்ஸ் அவுட்கம் அப்படின்னா பாடம் சார்ந்த பயன் கோர்ஸ் அவுட்கம், கேனா அறிவு நிலைகள். இதை நான் வேணா ஒரு தடவை பிரசன்டிங் காமிச்சிடவா? ஒரே ஒரு நிமிடம். நாங்க K1 K2 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிட்டோம்னா CO1 வச்சுக்கிட்டோம் சார். அறிதல் புரிதல் இது நிலை 1. இந்த பாடத்துல CO1ன்னு நாங்க வினாத்தாள் எடுத்தோம் அப்படின்னா அந்த வினாத்தாள் எப்படி இருக்குன்னு கேட்டா அறிதல் புரிதல் வினாக்களா இருந்தா போதும். இப்ப தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார், இல்ல தீஜாவினுடைய நூல்களை குறித்து பட்டியலிடுக, இல்ல கூறுக தீஜாவின் நூல்களை அப்படின்னா அது K1 K2 நிலை தான். அது CO1 கோர்ஸ் அவுட்கம் K1 K2. அதுக்கு பிறகு ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா நாங்க ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், ரிமெம்பரிங், அடுத்து அனலைசிங், சாரி அப்ளை பண்றதா, அப்ளை பண்றது பயன்பாட்டு தன்மை. இந்த ஒரே நிமிஷம் நான் பிரசன்டிங் மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு எனக்கு விளக்கி கொடுத்தேன். அப்ளை, அனலைஸ், எவால்வேட், கிரியேட் மேடம் சார். அப்ப என்னன்னு கேட்டா அப்ளை பண்றது பயன்பாட்டு நிலை சார். பயன்பாட்டு நிலையை என்னன்னு கேட்டா ஒரே ஒரு நிமிஷம் அதை வச்சுட்டே பேசிக்கணும். இப்ப கிரியேட்டுங்கிறப்ப உங்களுக்கு கடைசி நிலை வந்துடும் சார். K6 CO5 அப்படி சொல்லி நாங்க வச்சுக்கிட்டோம் சார். அதுக்கு பிறகு அப்ளைங்கிறப்ப பயன்பாட்டு நிலை அப்படிங்கிறப்ப இப்ப நாங்க அடுத்து என்னன்னு கேட்டா அப்ளை, அனலைஸ். அப்ப அப்ளைங்கிறது நமக்கு சொன்ன மாதிரி இப்ப ஒரு நம்ம இலக்கணத்தை எடுத்துட்டு இதுல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றப்பெல்லாம் அவன் பயன்படுத்தி பாக்குறானா அப்படிங்கிறப்ப அது CO2. அதுக்கு பிறகு அனலைஸ் பண்றது அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டா பகுத்தாய்வு செய்தல். இப்ப பகுத்தாய்வு செய்தல் என்னன்னு கேட்டா நாங்க CO3ல வச்சிருக்கோம். அதுக்கடுத்து எவாலுவேட் பண்றது அப்படிங்கறத CO4 மதிப்பீடு செய்தல். இப்போ ஒரு கதையையோ நாவலையோ இல்ல நீங்க ஒரு அகத்திணை புறத்திணைகளையோ மதிப்பீடு செய்க அப்படி சொல்றதுலாம் எவாலுவேட் CO4. அது பிறகு என்னன்னா CO5 அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாக்கம். மொத்தம் 5 நிலைகள் சார். அந்த 6ஐயும் கொண்டு போய் இந்த கே அப்படிங்கிறது நாலேஜ், CO1 அப்படிங்கிறது கோர்ஸ் அவுட்கம், இந்த 6 நிலைகளையும் இந்த 5க்குள்ள நாங்க பொறுத்துறோம் சார். கண்ணதாசன் சார். நன்றி மேடம். நன்றி மேடம். அப்ப இதை அடிப்படையை வச்சுதான் வினாத்தாள் நீங்க எடுக்கிறீங்க அப்படிதானே மேடம்? இது எங்களுடைய சொந்தது இல்ல சார். இது ப்ளூமோடது சார். அந்த நம்ம சொன்னோம் இல்லையா சார், அவரு மேலை நாட்டு அமெரிக்க கல்வி உளவியலாளரோட ஒரு கருத்தாக்க கோட்பாடு சார். 54களில் இந்தியால அவர் பயிற்சி பணிமனைகளை நடத்தி அங்க அமெரிக்கால சிகோகா பல்கலைக்கழகத்துல உருவாக்குன அந்த மாதிரிகளை வச்சுட்டு அவர் கொடுக்குறாரு. இதை இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா இப்ப நோக்கங்கள் அடிப்படையில மட்டும் இல்லாம நம்ம அடுத்த நிலைக்கு இதை எப்படி நம்ம பாடத்திட்டங்களை ஒரு வடிவமைச்சாதான் நல்ல பாடத்திட்டங்களை இப்ப சுற்றுச்சூழல் சார்ந்து அவன் பண்ணணும் அப்படின்னா அத மாதிரியான இலக்கியங்களை, சூழலியல் சார்ந்த நாவலையோ அப்படி வச்சாதான் இந்த மாதிரியான அவுட்கம், இந்த கல்விசார் பயனை இல்ல பாடம் சார்ந்த பயனை கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாடத்திட்டங்களை கொஞ்சம் வலிமையாக்கி இருக்கிறதா எனக்கு படுது. அப்ப அதை சார்ந்த வினாக்கள் அந்த ப்ளூமோடதை வச்சுதான் சார். அவர் கொடுத்த வகைப்பாடு தான். இப்ப K1 K2 K3 K4 K5 K6 அப்படிங்கறதுல அவர் கொடுத்ததுதான் கோர்ஸ் அவுட்கம் அப்படிங்கறத நாங்க இதை வச்சுக்கிட்டு எங்க கல்லூரியில K1 K2 அப்படின்னு அவர் கொடுத்தத CO1. இது கோர்ஸ் அவுட்கம் பாடம், அந்த பாடம் சார் பயன். K3 அவர் கொடுத்திருக்க அந்த அனலைஸ் பண்றத நாங்க CO2.
அந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படி மாத்தி மாத்தி நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் கேட்டா நாங்க எடுத்திருக்கோம். K2 வந்து K2 வந்து CO2, இங்க வந்து K2 வந்து CO1, K1 K2 வந்து CO1, K3 வந்து CO2, K4 வந்து CO3 அப்படி நாங்களா வச்சிருக்கோம். அந்த CO நாங்க வகுத்துக்கிட்டது சார். K1ல இருந்து K6 வரைக்கும் இப்ப நம்ம சொன்னோம்ல சார், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது மாதிரி ரிமெம்பரிங், அப்ளையிங், அனலைஸ் பண்றது, எவாலுவேட் பண்றது, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் அவர் கொடுத்தது. அவர் கொடுத்ததை நாங்க வந்து என்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 5 நிலைகள்ல அப்ளை பண்ணிக்கிட்டோம். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி சார். மேடம், சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி, பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்கு இது பொருந்துமான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மேடம். பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல அவுட்கம் பேஸ்டு அந்த கல்வி சார், பயிற்சார் கல்வி, இந்த ஓபிஇ வந்து என்னன்னு கேட்டா நாங்க யூஜிசி எல்லாத்துலயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை பல்கலைக்கழகங்களையும் இதை கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள்ல அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஒருவேளை அவங்க ஓபிஇ அடிப்படையில பாடத்திட்டங்களை வச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான வினாக்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம யூஜிசி சொல்லி தானே நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். அடுத்த நிலைக்கு நம்ம இதை நகர்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம நோக்கங்களை மட்டும் வச்சுட்டு இவன் கவிஞன் அப்படின்னு, இப்ப கவிஞன் ஆயிட்டானா அடுத்தது வந்து அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன்ல வெளியில போன மாணவன் அதே மாதிரி அந்த கவிஞன் ஆயிட்டானா, இல்லைன்னா வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்குரிய அந்த பாடப்பகுதியை வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தேர்வாகி அந்த மாணவர்கள் போயிட்டாங்களாம் அப்படிங்கறதெல்லாம் கூட அடுத்தடுத்த நிலைகள்ல நம்மளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒருவேளை பல்கலைக்கழக பாட திட்டங்கள்ல வச்சிருந்தாங்கன்னா அங்கேயும் இந்த இது பொருந்ததான் செய்யும். மேடம் வணக்கம், நான் மல்லிகா தான் பேசுறேன். இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மேடம். இப்போ நம்ம அந்த அழகு 5ன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூறு 5 அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோம். இப்ப அதுல இருந்து நம்ம அசைன்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டா அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுக்க கூடாதா? அப்படி ஏதாவது வந்து இல்ல மேடம், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இல்ல அப்ப அதுல இருந்து நம்ம கேள்வி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப நம்ம அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸாமுக்கு நம்ம வந்து கேள்வி எடுத்துக்கலாம் மேடம். கண்டிப்பா நிச்சயமா கொடுத்தாச்சு அப்படின்னா அதுல இருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்லாம் வந்து ஒரு சில இதுல நான் இது பண்ணிருக்கேன், கேள்விப்பட்டேன். இல்ல மேடம், இந்த வரையறைகளே நாங்க வைக்கல. நம்ம வந்து நாங்க வைக்கல. பயிற்சி கட்டுரை கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து வினாத்தாள்ல கேட்க கூடாது அப்படிங்கிற அதெல்லாம் நாங்க வைக்கல. இங்கேயும் கேட்கலாம், அங்கேயும் கேட்கலாம். அதை கொஞ்சம் மாற்றி, இங்க கேட்கிறப்ப நிலையை மாற்றி கேட்டுக்க வேண்டியது, அங்க கேட்கிறப்ப நிலைகளை மாற்ற வேண்டியது. அவ்வளவு K1 K2ல கேட்டோம்னா இங்க K4க்கு கொண்டு போய் கேட்க வேண்டியது. அத கொஞ்சம் மாற்றி கேட்டுக்கலாம். ஆனா கேட்க கூடாது அப்படின்ற அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது, வரையறைகள்லாம் கிடையாது மேடம். இல்ல மேடம், அந்த வரையறைகள் வைக்கல, அப்படி நாங்க பண்ணல. சரி, நன்றி மேம். நன்றி. வேற ஏதாவது? வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் வணக்கம். கருணாநிதி, மதுரை கர்மாத்தூர் அருளானந்தர் கல்லூரி. மேடம், நாங்க வந்து 56ல ப்ளூம்ஸோட மதிப்பீட்டு வகைமை அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகைமைப்பாடு வைக்கிறாரு. நாலேஜ், காம்ப்ரிகேஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்வேஷன்ட்டு. அதுக்கடுத்து ஆண்டர்சன் வந்து 2001ல வந்து அந்த 6 மதிப்பீடுகளையும் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த 6 வகைமைப்பாடு அப்படின்றது பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கு ஒத்து வரும் மேடம். நம்ம ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 6 வகைமையும் வந்து நம்ம கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மேடம். சரிங்க சார். இப்ப எப்படி மாத்துவாரு அப்படின்னா, நம்ம வந்து எவாலுவேட்டுக்கு அடுத்து இவர் கிரியேட்டிவிட்டி வைப்பாரு நம்மளோட ப்ளூம் வந்து. ஆனா இவர் ஆண்டர்சன் வந்து என்னன்னு கேட்டா முதல்ல கிரியேட்டிவிட்டியை வச்சுட்டு அதுக்கு பிறகு எவாலுவேஷன் கொண்டு போவாரு. நீங்க சொல்றது அவங்க 2 பேருக்கு இடையில மதிப்பீடுகள் மாறுது. இப்ப இவர் வச்சுட்டு போனதா அவர் மாற்றி அமைச்சு அதற்கான சில சான்றுகளை எல்லாம் காட்டி முதல்ல வந்து கிரியேட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எவாலுவேஷன் கொண்டு வரணும். ஆனா பெரும்பான்மை அடிப்படையில நம்ம எல்லாமே ப்ளூம் பிடிச்சதுனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். இது வந்து என்னன்னு கேட்டா கண்டிப்பா சார் இது வந்து சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நம்ம பேசவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் பாடத்திட்டத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம ப்ளூமோட வகைப்பாடுகள் அடிப்படையில் வைக்கிறப்பதான் பாடத்திட்டம் தெளிவாகும், நம்ம சொல்லிக் கொடுக்கிற முறைகள் மாற்றமாகும், மாணவர்கள் வந்து
வந்து அடுத்து சமுதாயத்துக்கு போறப்ப வேலை வாய்ப்பு கல்வியை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை, இல்ல தொழில் வாய்ப்பு கல்வியை நோக்கி நகரக்கூடிய தன்மைகள்லாம் கிடைக்கும். அதனால இந்த ப்ளூமோட எடுத்துக்கிட்டு நம்ம நகர்றப்ப நம்ம இன்னும் வல்லமையான பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கிறதா நாங்க உணர்றோம் சார். இது வச்ச பிறகு எங்களுடைய மாணவர்கள் நிறைய பங்களிப்பு செய்யறதாகவும் இந்த ஓராண்டுகளாக என்னோட உற்று நோக்கல்ல நான் அறிஞ்சிருக்கேன். நிறைய வந்து கலந்துட்டு வர்றாங்க. இதுக்குன்னு ஒரு தனியாக நாங்க ஒரு சான்றிதழே தர்றதாக நாங்க உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய கல்லூரியில. OBE அப்படின்னு போட்டு அவங்க தனித்திறன்களுக்காக ஒரு சான்றிதழ். இந்த மாணவர்கள் என்கிட்ட இயல்பாகவே நம்ம தமிழ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கவிதை, கட்டுரை, பாடல் பாடுதல் எல்லாத்துக்கும் வருவாங்க, பேச்சு போட்டி எல்லாம். அப்ப இது வந்து இன்னும் அதிகப்பட்டதாகவும் இன்னும் நல்ல சிறப்பா போறதா தான் நான் நினைக்கிறேன் இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தல. அடுத்த கேள்வி. நல்லது மேடம். எங்களுடைய கல்லூரியிலேயே நாங்க தமிழ் இலக்கியத்துறையில ஓராண்டு OBE பயன்பாட்டு நோக்கில் இருக்கக்கூடிய வகைமை இதை கொண்டு வந்திருக்கோம். நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த K1 அப்படின்றத கற்றல் அறிமுகம் சார்ந்தும், அதற்கடுத்து K2 அப்படின்றத வந்து பகுத்தாய்தல் அப்படின்ற திறன்களை கண்டறிதலுக்கானதாகவும், ஒப்புமை நோக்கலுக்கானதாகவும் வந்து என்ன பண்ணணும் 6ஐயும் 5ஐயும் இணைச்சு மதிப்பீட்டு பயன்களினுடைய விளைவாகவும் நாங்க அமைச்சு இருக்கோம். இப்போ ஒரு பருவத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 2 பருவத்துக்கு OBE முடிச்சு போயிட்டாங்க. இப்ப முழுமையாவே 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுக்கான OBE வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த இதுல வந்து இவங்க நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அவங்க ஒரு சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க OBEக்கு. கடந்த வாரத்துல ஒரு பயிற்சி பட்டறையில நான் கலந்துக்கிட்டேன். அங்க இருக்கக்கூடிய அவங்க இந்த OBEக்கான விஷயங்கள், ஒரு வினாத்தாள் வடிவமைப்புக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. உங்களுடைய பரிந்துரை, உங்களுடைய விளக்கங்களும் சிறப்பா இருந்தது மேடம். நன்றி மேடம். நன்றி. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா அதான் சார், அந்தந்த கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி இந்த CO வேணா நம்ம மாத்திருக்கோம். ஆனா ப்ளூம் கொடுத்த K1ல இருந்து K6 வரைக்கும் கொடுத்ததை நம்ம எல்லாருமே அப்படியே தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த CO நிலை மட்டும் ஒவ்வொரு கல்லூரியில K5ஐயும் K6ஐயும் சேர்த்துக்கிறாங்க. ஒரு சில கல்லூரியில், எங்க கல்லூரியில K1 K2 சேர்த்து நாங்க CO1 வச்சுக்கிட்டோம். அப்ப உங்க கல்லூரியில வேற மாதிரி அதை மதிப்பீடு செஞ்சிருக்கிறீங்க. அந்த மதிப்பீடுகள் வேணா அந்த கோர்ஸ் அவுட்கம் வேணா கொஞ்சம் மாறுதே தவிர கல்லூரிக்கு கல்லூரி மாறுது. அந்த பாடம் சார் பயன் வேணும். ஆனா அவர் கொடுத்த அந்த நிலைகள் அடிப்படையில தான் நம்ம வினாத்தாள் எடுக்கிறது, வினாத்தாளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை வகுக்கிறது எல்லாமே எனக்கு என்னமோ ஒட்டுமொத்த புதுமையாக இருக்கிறதா இருக்கு. CO மட்டும் தான் நம்ம மாத்திக்கிறோம் அந்த கல்லூரிகளுக்கு. ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி. நன்றி சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். திண்டுக்கல் GTN கல்லூரியில இருந்து பேராசிரியர் முனைவர் பாயிரா கவிதா பேசுறேன். உங்க காலேஜ்ல கொஸ்டின் பேங்க் எப்படி இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை வச்சு பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேங்க்கும் எடுக்கிறீங்களா மேம்? இப்ப கொஸ்டின் பேங்க் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 1 வேர்ட்ல நம்ம K1 லெவல்ல கேட்ட அதே கொஸ்டின் வந்து இப்ப 4 மார்க் வினாவிலையோ அல்லது 10 மார்க் வினாவிலையோ கொஞ்சம் மாடல் வந்து மாத்தி வரலாம் இல்லையா மேடம்? அதாவது பகுதி 1 தமிழுக்கு வந்து நாங்க வந்து இந்த வங்கி வினா வங்கி வச்சுக்கிறது இல்லை மேடம். ஆனா PGக்கு வச்சிருக்கோம். அப்ப நீங்க என்ன மேடம் இன்னும் ஒரு முறை கேளுங்களேன் அந்த கேள்வியே. இப்ப கொஸ்டின் பேங்க் நம்ம எடுக்கிறோம் மேடம். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 100 வினாக்கள் எடுக்கிறோம் 1 வேர்டுக்கு மட்டும். எங்க காலேஜ் 100 வினாக்கள் எடுக்கிறோம். இந்த 100 வினாக்கள்ல பெரும்பாலும் இந்த K1 லெவல்ல நம்ம K1 லெவல்லையும் K2 லெவல்லையும் எடுக்கக்கூடிய இந்த வினாக்கள் சில சமயம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த வார்த்தைகள் மாறி K3 K4க்கு வரலாம் இல்லையா? அதே வினாவினுடைய அதான் மேடம் நான் திருப்பி அதான் கேட்டா, நம்ம வந்து பொருண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப கோயில் வகைகளை பட்டியலிடுக அப்படிங்கிறது, கோயில் வகைகளின் நுட்பங்களை பட்டியலிடுகிறதுக்கும் நம்ம அந்த விடைகளை எதிர்பார்க்கறதே வேற மாதிரி, மாணவர்கள் வேற மாதிரி கோணத்துல இருந்தா எழுதணும். வகைங்கிறப்ப கடகடன்னு வந்து நாலேஜ் லெவல்ல இல்ல நினைவு கூறுதல் அடிப்படையில அவங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நுட்பங்கள் அப்படிங்கிறப்ப அந்த கோயிலுக்கு என்னென்ன நுட்பங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து எழுதணும். அப்ப அவன் அந்த மாதிரி கற்றல் அமைப்பு அவன்கிட்ட அப்படி இருந்தாதான், அவன் படிச்சிருந்தாதான் அப்படி எழுத முடியும். அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரே வினாவை எப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறது கூட நான் ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு காமிச்சேன். ஒரு குற்றியல் உரத்தை வச்சுக்கிட்டு எப்படி K6 வரைக்கும் கொண்டு போகலாம், நம்ம ஒரு மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு மதிப்பெண்லையும் எப்படி கேட்கலாம், மொழிபெயர்ப்பு வரையறை தருக, இதை வந்து K1 வச்சுக்கலாம். ஒரு பத்திய கொடுத்து மொழிபெயர்ப்பை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது வந்து என்னன்னா அது ஒரு படைப்பாக்கம் தான். அதனால அது K6 கொண்டு போயிடலாம். அது கிரியேட்டிவிட்டியா நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறதே ஒரு படைப்பாக்கம் தானே. அதனால நம்ம கேட்கிற அந்த வினாக்கள் எப்படி நம்ம வகுப்புல எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்தோமே நம்ம போய் கேள்விகள்ல நம்ம அமைச்சோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். அதனால கொண்டு போகலாம் மேடம். ஒரு வினாவை வந்து நம்ம எப்படி நம்ம
பொறுமை அடிப்படையில் பொறுமை அடிப்படை. தீர்மானிக்கவே கூடாது. சொல்ல வச்சு தீர்மானிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வினாத்தால் பலவீனமான வினாத்தால தான். இப்ப மேடம், இப்ப நம்ம ஓபிஇ நான் ஓபிஇ ரெண்டும் பார்த்திருக்கோம். இதுல நான் ஓபிஇ சிலபஸ் அப்படின்னாவே அதிகமான சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகி, இப்ப வந்து பக்தி இலக்கியம்னா நம்ம வந்து திருஞான சம்பந்தர் 2, திருநாவுக்கரசர் 2 அப்படி போடுவோம். ஓபிஇ அப்படின்னா கொஞ்சம் நிறைய இருக்கணுமா? சிலபஸ் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல மேடம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து என்னன்னு கேட்டா, நம்ம ஒரே நம்ம பகுதி 1 தமிழ்னா ஒரு நாவலுக்கு மேல வைக்கவே முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், அதுல இருந்து நம்ம 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 ஆனா கொஞ்சம் தரமான நாவலா வைக்கணும். அது வந்து தரமான பாடப்பகுதிகள், தரமான சிறுகதை, தரமான நாவல்கள் அப்படி நம்ம வச்சாதான் இந்த மாதிரியான வினாக்களை கேட்க முடியும். இப்ப நம்ம சாதாரணமாக ஒரு அறிதல் புரிதல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிறுகதைய இல்ல ஒரு கவிதையை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அது தரமாக இருக்க தவிர, அதாவது குவான்டிட்டிய, அதாவது அளவை கூட்டுவதை விட தரத்தை கூட்டுறதான் வந்து பாடத்திட்டத்துக்கு சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப பக்தி இலக்கியமோ இல்ல ஒரு சிறுகதையோ நம்ம பார்ட் 1 தமிழ்ல கொடுக்கும் பொழுது, இப்ப யூனிவர்சிட்டி சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 5 சிறுகதை கொடுத்துருக்காங்க. இப்ப ஓபிஇ அப்படிங்கும் போது அதுல நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது இல்லையா மேடம்? அதுக்கு அளவு கண்டிப்பா கிடையாது. ஆமா, அளவுக்கும் தரத்துக்கும் அது வந்து வேற வேற வித்தியாசம் இருக்கு. நம்ம அதிகமான பாடத்தை அதிகரிக்கிறதுனால ஒன்னும் நம்ம இந்த திறன்கள் அதிகரிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்டதை வச்சு கூட ஆழ்ந்து போயிடலாம் இல்லையா? அதனால பாடத்திட்டத்தோட அளவை அதிகரிப்பதை விட அந்த அந்த திட்டத்திற்கான சரியான நூல்களை தேர்ந்து சரியான பாடல்களை இல்ல நம்மளுடைய பகுதிகளை சார்ந்த ஒரு பக்தி இலக்கியத்தை, அதை சார்ந்த கோயில்கள், அதை சார்ந்த இளைஞருக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி வச்சோம்னா மாணவர்கள் ரொம்ப ஈர்க்கப்படுவார்கள். அதனால அளவை கூட்டுவதை விட தரத்தை கூட்டுறதுதான் வந்து சிறப்பான என்னோட கருத்து. நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். அனைவருக்கும் நன்றி. வினாக்கள் எழுப்பிய பேராசிரியர் அனைவருக்கும் நன்றி. பயன்சார் கல்வி பாடத்திட்ட உருவாக்கத்தில் வினாத்தாள் அமைப்பில் சொற்களை இட்டு நிரப்புவதை விட பொருண்மை அடிப்படையிலேயே வினாத்தாட்கள் அமைய வேண்டும் என்று பகுதி 1 வினாக்களை வைத்து பயிற்றுரை வழங்கிய முனைவர் அருள்மொழி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து முதுகலைக்கான பாடத்திட்டத்தில் வினாத்தாள் உருவாக்கம் எவ்வாறு அமைய வேண்டும், பயன்சார் கல்வி தொடர்பான வினாத்தாள் உருவாக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று பயிற்றுரை வழங்க வருகின்றார் முதுநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. முத்தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள். அன்னார் அவர்களை பெருமகிழ்வோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதுகலை தமிழ்துறை வினாக்கள் பற்றி பார்ப்போம். மிக விரிவாக ஓபிஇ பற்றி மிக விரிவாக அருள்மொழி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது முதுகலைக்குரிய பாடத்திட்டத்தை பார்த்து அதனுடைய வினாக்களை பார்க்கலாம். முதலில் எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய CO கே லெவலை முதலில் கூறுகிறேன். CO1 அப்படிங்கிறது K1 K2 அப்படிங்கிற 2 நிலைகளில் அமைக்கிறது. ஆங்கிலத்தில் மிகுதியான வார்த்தைகள் இது குறித்து இருக்கிறது. நமக்கு பொருத்தமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக CO1 K1 அப்படிங்கிறது நினைவில் கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிலையில அதை கொள்ளலாம். அதுல குறிப்பாக சில வார்த்தைகள் வரையறுக்க, எப்போது, தருக, கூறுக, சுட்டுக, தெளிவுபடுத்துக, எங்கே, என்ன, தொடர்புபடுத்துக, அதே போல ஏது, என்ன, யார், பட்டியலிடுக, ஏன், தேர்ந்தெடு, தேர்க, சொல்க,
பொறுத்துக, நினைவு கூறுக, இப்படி எல்லாம் KO1 CO1ல K1ல இதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி CO1ல K2ல புரிந்து அல்லது புரிதல் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். அதுல விளக்குக, விவரிக்க, சுருக்கமாக, குறிப்பு உரைக, தெளிவுபடுத்துக, ஊகிக்க, மொழிபெயர்க்க, இப்படி பல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நிறைய மிகுதியான வார்த்தைகள் இருக்கு. நமக்கு சில பொருத்தமான வார்த்தைகளை மட்டும் நாம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா CO2 K3ல அப்ளை, விண்ணப்பித்தல் அல்லது பயன்படுத்துதல் அதை நம்ம சொல்லிக்கலாம். அதுல குறிப்பாக விண்ணப்பிக்க, பரிசோதிக்க, அடையாளம் காண்க, ஒழுங்கமைக்க, திட்டமிடுக, தேர்ந்தெடுக்க, தீர்க்க, பயன்படுத்துக, புலப்படுத்துக, ஆய்க, தேர்க, கணக்கிடுக, அடையாளப்படுத்துக, பொருத்தி எழுதுக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதை நான் பயன்படுத்திக்கலாம். CO3ல K4ல பகுப்பாய்வு செய்யுங்கள் அப்படிங்கிற நிலையில பார்க்கலாம். அதுல பகுப்பாய்வு, வகைப்படுத்துக, ஒப்பிடுக, வேறுபடுத்துக, கண்டுபிடிக்க, ஆய்க, செயல்படுத்துக, அனுமானிக்க, பட்டியலிடுக அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். CO4ல K5ல மதிப்பீடு செய்யுங்கள், அதனையும் தீர்மானிக்க, மதிப்பிடுக, முடிவு செய்க, விமர்சிக்க, நிரூபிக்க, முக்கியத்துவப்படுத்துக, விளக்குக, நியாயப்படுத்துக, நிறுவுக. ஆங்கிலத்துல மிகுதியான சொற்கள் இருக்கு. ஆனால் நம்ம சில நமக்கு எதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம எங்கள் கல்லூரியினுடைய இதில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி CO5 K6 அதுல உருவாக்க அல்லது படைத்தல், அதுல மாற்றி அமைக்க, உருவாக்க, தொகுத்துரைக்க, கட்டமைக்க, விவாதிக்க, படைக்க, மேம்படுத்துக, வடிவமைக்க, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதுல பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப சில வினாக்கள் மட்டும் நான் ஏற்கனவே இந்த வார்த்தைகள் முழுக்க கேள்விக்காக வேண்டியல்ல, வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா பொருண்மை அடிப்படையில் தான் பயன்படுத்தோம். இதை பற்றி மிக விரிவாக அருள்மொழியம்மா சொன்னார்கள். பொருண்மைதான் முக்கியம். அதுல சில நூல்களை நம்ம என்ன செய்யலாம், இலக்கணத்தை பெயர் காரணம் கூறுக, சிறிய வினான்னா வினாவுக்கு தக்கன விடை, வினாக்கள் கேட்டல், எந்த மதிப்பெண் அந்த அடிப்படையில் வினாக்கள் கேட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல குறிப்பாக புறநானூறு வரையறுக்க, குடகு சொற்பொருளை வரையறுக்க, தமிழர் கூத்துக்களை சுட்டுக, தட்சிணாமூர்த்தி ஓவியம் குறித்து வரையறுக்க, இப்படி சில இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அறிமுகம் செய்க, தெளிவுபடுத்துகன்னா இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பொருண்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். வார்த்தையை வைத்து பொருண்மை அல்ல, பொருண்மையை வைத்துக் கொண்டு வார்த்தையை பயன்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். CO1ல K2ல சில வினாக்கள் பெரும்பாலும் இதுல நாம என்ன பயன்படுத்தோம்னா பெயர் காரணம், 10 பெயர் காரணம் விளக்குக அப்படின்னு சொல்லலாம். 500 நூலமைப்பை விளக்குக அப்படின்னு சொல்லலாம். சுவாமிமலையில் அருளாட்சி புரியும் முருகனை வணக்கம் செய்யும் விதத்தை விளக்கு, நிலாமுற்றம் விளக்கு, யாழ் சிறு குறிப்பறைக, இப்படி சில வார்த்தைகள் குறிப்பாக ஐயனாடார் அவர்களின் செயற்பெரு செயல் ஒன்றை விளக்குக, இப்படி சில இதை நாம பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே அதுல எளிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சில வினாக்கள் CO2 K3ல சில வினாக்கள், அழகர் கோயில் ராமாயண ஓவியத்தினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்க, வெட்டை புதினத்தில் இடம்பெறும் கரிசல் இலக்காட்சி பிரிவை அடையாளம் காண்க, நற்றினை நூல் அமைப்பை புலப்படுத்துக, முல்லைப்பாட்டில் தலைவனை புரிந்த தலைவியின் நிலையை புலப்படுத்துக, இப்படி சிலதெல்லாம் நம்ம ஒரு மாதிரிக்காக வேண்டி சில நாட்களை. அதே மாதிரி CO3 K4ல எப்படி அமைச்சுக்கலாம், அதுல குறிப்பாக குறுந்தொகை நூல் திறனை ஆய்க, மரச்சிற்பங்கள் குறித்து பட்டியலிடுக, நாதசுர கலைஞர்களின் வாழ்வியல் வீழ்ச்சிக்கு காரணமான சமூக பின்புலத்தை அனுமானிக்க, இப்படி சில வினாக்களை நம்ம CO3 K4ல அமைச்சுக்கலாம். அதே மாதிரி CO4
K5ல பழந்தமிழின் பண்பில் இடம்பெறும் பாங்கினை மதிப்பிடு. இந்த மதிப்பிடுக இந்த மாதிரி சில இது பார்த்தீங்கன்னா KO5ம் KO6ம் பெரும்பாலும் ஒரு மதிப்பெண்ணில் நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் கடினம். அதனால பெரும்பாலும் அதை நம்ம கொண்டு போய் பெரிய வினாக்கள்ல பயன்படுத்திக்கலாம். வார்த்தைகள்ல அந்த பொருண்மை அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த 5 மதிப்பெண்ல ஒரு பக்க வினாக்கள் எப்படி அமையலாம்? ஒரு பக்க வினாக்கள்ல பாத்தீங்கன்னா சில மருதத்தினுடைய சிறப்பினை நற்றிணையில் ஏதாவது ஒரு பாடல் கொண்டு விளக்குக. முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் சிறக்க பாடப்படுவது அகநானூறு என்பதனை ஏதாவது ஒரு பாடல் கொண்டு விவரிக்க. முல்லைப்பாட்டில் விரிச்சி கேட்டல் குறித்து விளக்குக. இந்த மாதிரி வினாக்களை நம்ம இது CO1ல கேட்டுள்ள அமைச்சுக்கிறக்கூடிய மரபு. அதே மாதிரி அந்த இதெல்லாமே விளக்குக விவரிக்க அடிப்படையில் கிடையாது, பொருண்மை அடிப்படையில் தான் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உயிர்த்தேன் புதினத்தில் தீஜா நோய்க்கும் சிக்கல்களும் தீர்வுகளும் குறித்து விவரிக்கும். நாதசுர கலைஞர்களின் வாழ்வியல் சிக்கல்களை விளக்குக. இந்த மாதிரி நம்ம அதுல அமைத்துக்கலாம். CO1ல கேட்டுள்ள அமைச்சுக்கலாம். அதே மாதிரி CO3 K4ல பார்த்தீங்கன்னா சில வினாக்கள் நம்ம வச்சுக்கலாம். மண் சிற்பங்களை வகைப்படுத்துக. தொண்டிப்பத்தின் சிறப்பினை கண்டறிக. என்னென்ன சிறப்பு அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டறிகிற ஒரு வினாதான். காளையின் வகைகளையும் அவற்றின் செயல்களையும் முல்லைக்களி கொண்டு பட்டியலிடுக. திருமுருகாற்றுப்படை தோன்றிய வரலாறு பற்றி ஆய்க. இது மாதிரி வினாக்களும் சில அமைச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CO5 K6 நம்ம பெரும்பாலும் எங்க கல்லூரி பொறுத்தவரை அடுத்து பின்ன கூட மாதிரி வினாக்கள் வர்ற போது சொல்றேன். CO5ல K6ல எப்படி அமைச்சுக்கலாம்னா சைவம் தமிழ் தொடர்பை தொகுத்துரைக்க. குடகுருத்து ஏகே செட்டியாருடைய படப்பான்மையை கட்டுரைக்க. 11 வகை ஆடல்களில் 3னை தொகுத்துரைக்க. ஆட்சியர்குறைவை வேட்டுவரியினுடைய நுட்பங்களை கட்டமைக்க. இப்படி சில வினாக்களை நம்ம அவங்களா எழுதக்கூடிய சில ஆடல் வகைகள் இருக்கும். அதுல நாம புதிதாக இப்ப இருக்கக்கூடிய ஆடல் வகைகளையும் சேர்த்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம்னா ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு முறை, கட்டமைப்புல சொல்லக்கூடிய அமைப்பு முறையெல்லாம் தன்னோட நுட்பங்களை சொல்ற மாதிரியும் அமைச்சுக்கலாம். இப்ப குறிப்பாக குமணனின் சிறப்பினை புறநானூற்று வழி விளக்குக. இது K2ல C1ல K2ல அமையக்கூடிய ஒரு வினாவாக அமைக்கலாம். சேர மன்னர்களுடைய பெருமையை பறைசாற்றுவது 10 என்பதனை 7ஆம் பத்து கொண்டு விவரிக்க. புதை சிற்பங்களின் சிறப்புகளை விவரிக்க. சித்தனவாசல் கோயில் ஓவியங்களினுடைய தன்மைகளை விளக்குக. இது மாதிரி சில அமைப்பு முறைகளை நாம பெரிய வினாவல்ல 3 பக்க வினாக்கள்ல அமைச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா CO4ல K5ல நக்கீரனுடைய கற்பனை திறனை திருமுருகாற்றுப்படை கொண்டு மதிப்பிடுது. அவருடைய கற்பனை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பாண்டியமர்களுடைய பெருமையை 300,000 படி விளக்குக. இது விளக்குக அப்படிங்கிறதுல வார்த்தையை வைத்துக் கொண்டுள்ள அதனுடைய பொருண்மை அடிப்படையில நம்ம அங்க பயன்படுத்தியிருக்கோம். அருணகிரிநாதனுடைய இசைப்புலமையை மதிப்பிடுக. அதே மாதிரி அவன் புதினம் முன்வைக்கும் போதை விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை நிரூபிக்க. செயற்கரிய செய்த செம்மொழியின் ஆளுமையை மதிப்பிடுக. இப்படி நாம மதிப்பிடுங்கிறதுல பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுவும் எல்லாமே பொருண்மைதான் அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அதே மாதிரி K6லையும் சிலதை சொல்லலாம். பாளையத்தினுடைய சிறப்புகளை எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கெல்லாம் சேர்த்து நாம தொகுத்துரைக்கிறது ஒரு இந்த CO5 K6ல இருக்கக்கூடியதான்.
அதே மாதிரி முருகனுடைய பெருமையை எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடியதெல்லாம் கட்டமைத்தல் அப்படிங்கிறது ஒரு இதுதான். அதுவும் பொருண்மை அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய முதுகலையை பொறுத்தளவுல எப்படி நாங்க இது எப்படி அமையலாம் அப்படிங்கிறதுல வச்சிருக்கோம். சில மாதிரி வினாக்களை நம்ம பார்த்துட்டு எடுத்து போகலாம். அதுல குறிப்பாக நாம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அகமதிப்பீட்டு தேர்வுக்கு K1ல Kல 1, 2, 3, 4 பயன்படுத்தணும். CO லெவல்ல 1, 2, 3 பயன்படுத்தணும். அகமதிப்பீட்டு தேர்வு 1, 2 மாதிரி தேர்வுக்கு அந்த K லெவல் 6ஐயும் பயன்படுத்தணும். அதே மாதிரி CO 5 வரைக்கும் பயன்படுத்தணும். வினாடி வினாவை பொறுத்தளவுல நாங்க 1, 2, 3 K லெவல்ல 1, 2, 3 அதே மாதிரி கூடுனா C லெவல்ல 1, 2 அதே மாதிரி 3 வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இது முதுகலையினுடைய நம்ம பெரும்பாலும் அங்கே K5 K6 அமைத்துக் கொள்ள முடியலன்னா நம்ம பயன்படுத்துறது எங்கன்னா இங்க டுட்டோரியல்லையும் அசைன்மெண்ட்லையும் செமினார்லையும் தான் பயன்படுத்துறோம். பயிற்சி கட்டுரை அப்படிங்கிறது எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம அவங்களுடைய ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். அந்த தலைப்பை அவங்க விரிவாக எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி செமினார் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் 6 தான் நம்ம பயன்படுத்துவோம். K லெவல்ல 6 பயன்படுத்துவோம். அது என்னன்னா அவங்க எழுதுவாங்க, எழுதுனதை எங்களுக்கு முன்னே அவங்க அதை பயன்படுத்தும். அவங்களுடைய புலமைத்திறன் எப்படி இருக்கு, திறன் எப்படி இருக்கிறத நிரூபிக்கணும். அதற்கு 10 மதிப்பெண் கொடுப்போம். பெரும்பாலும் இந்த டெர்மினல் வேறு கல்லூரிகள் நாங்கள் பெரும்பாலும் டெர்மினல் மட்டும் அனுப்புவோம். அதை அவங்க எப்படி பயன்படுத்தணும்னா இந்த 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி சீபோலோவில் 5ஐயும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்கள் கல்லூரியினுடைய விதிமுறை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது நாம் சில பேர் கேட்கலாம், கூறு அடிப்படையில் கேட்கணுமானா கூறு அடிப்படையில் கேட்கணும்னு தேவை கிடையாது. 5ஐயும் நம்ம 5 கூறு கொடுத்துருப்போம். 5 கூறையும் கூறு அடிப்படையில் கேட்கணுமா அப்படின்னா கிடையாது. அதற்காக வேண்டி ஒரே கூறுலையும் எடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் சமப்படுத்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் எங்க கல்லூரி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி முதல்ல கூட கேட்டாங்க நிறைய பேர், இலக்கணத்துல கடைசியில 4, 5 பயன்படுத்த முடியுமான்னா மிகுதியாக தேவை கிடையாது. 1, 2, 3ல அந்த முதல் இது இருக்கு இல்லையா, 1வது பகுதியில பகுதி ஆனாவில் அதை பயன்படுத்துவது கொஞ்சம் கடினம் தான். அதனால பெரும்பாலும் இது அறிவு நிலை அடிப்படையில 1, 2, 3, 4 வரைக்கும் இதுல பயன்படுத்திக்கலாம். பகுதி 1ல 2 மதிப்பெண் கொண்டது. அது எடுத்துக்காட்டு சாவ எனும் சொற்புணர்ச்சியினை புலப்படுத்துக, உச்சகாரம் குறித்து தெளிவுறுத்துக, எழுத்துச்சாரியை விளக்குக, இந்த மாதிரி சில வினாக்களை அதுல பயன்படுத்தி. பகுதி ஆவணாவை பொறுத்தளவுல இதுல நாம் என்ன செய்யலாம்னா, நான் முதலே சொன்னேன், பெரும்பாலும் இந்த கல்லூரி வினாத்தாளை பொறுத்தளவுல K1 லெவல் அப்படி சொல்லக்கூடியது CO1, K1, K2 அப்படிங்கிறது பெரும்பாலும் 50% கூடக்கூடாது. இது எங்களுடைய கல்லூரியினுடைய விதிமுறை. 50% கூடிடக்கூடாது அப்படிங்கிறது. அதனால பெரும்பாலும் இந்த சிறிய வினாக்கள்ல K லெவல் வினாவாக அமையும். அதற்கடுத்து வரக்கூடியதுல பெரும்பாலும் K4, K5, 6 அதுல பயன்படுத்திக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மொழி முதலாகும் எழுத்துக்களை மதிப்பிடுக, மெய்மயக்கங்கள் குறித்து விளக்குக, அத்துச்சாரியினை தொகுத்துரைக்க, இந்த மாதிரி வினாக்கள் அப்படி அமையும். பெரும்பாலும் இதுல K6 கொஞ்சம் அமைகிறது கடினம். பெரிய வினாக்கள்ல அது அமைகிறதுக்கு 3 பக்க வினாக்கள் வாய்ப்பு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா 3 பக்க வினாக்கள்ல நாங்க ஒப்பீடுன்னு ஒரு பகுதி வச்சிருக்கோம். ஒப்பீடு மொழியியல் அப்படிங்கிற பகுதி. எங்க இலக்கணத்தை பொறுத்தவரையில 3 கூறு இலக்கணம் இருக்கும், 4வது கூறு ஒப்பீடு இருக்கும், 5வது கூறு மொழியியல் குறித்து இருக்கும். அப்ப அதுல வர்ற போது ஒப்பீடுகள்ல நாம ஒப்பீட்டாய்வு பண்றது போது நிறைய கேள்விகளை பயன்படுத்திக்கலாம்.
திறனாய்க அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2 நூலையும் ஒப்பிட்டாய்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி மொழியியல்ல வர்றபோது சிலத மொழியன்கள் குறித்து ஆங்காங்க இருக்கிறத தொகுத்து சொல்லக்கூடிய மரபும் அவர்களுடைய சொந்த அந்த கருத்தை அதுல வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு நடைமுறையில் என்ன இருக்கு. அதே மாதிரி எல்லா இலக்கணத்தையும் நாம அறிவுப்படுத்திருக்கோம். இலக்கணம் இப்போ சொல்லது எழுத்ததிகாரம்னு சொன்னோம்னா அதுல அறிமுக நிலையில சில இது இருக்கு. இலக்கண விளக்கம், நேமிநாதம், வீரசோழியம் இதெல்லாம் அறிமுக நிலையில வச்சிருக்கோம். அப்ப அதுகளை நம்ம சொல்ற போது இதுல K4, K5, K6 இதுல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியா இருக்கிறது. அதே மாதிரி காப்பிய இலக்கியத்துல முதல்ல சொன்னதுதான், நாங்க பெரும்பாலும் டெர்மினலுக்கு இந்த 6ஐயும் பயன்படுத்துக அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த பெரிய வினாவில் K6 இதை பயன்படுத்த முடியாத போது மாற்று கூறுகள்ல இருந்து கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் நம்ம வச்சிருக்கிறதுனால அந்த கேள்வி கண்டிப்பாக முதலே சொன்னது மாதிரி நான் சொன்ன அந்த சொற்களின் அடிப்படையில் அமையக்கூடாது, பொருண்மை அடிப்படையில் தான் அமையணுங்கிறது ஒரு விதிமுறையா இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு காயசெடியின் சாபம் குறித்து விளக்குக, கண்ணை கூறும் புகார் நகர சிறப்பு ஒன்றினை புலப்படுத்துக, சீவகனின் இசைத்திறனை காப்பியபடி நிரூபிக்க, சூடாமணி எனும் அணிகலன் குறித்து விளக்குக, சேக்கிலார் குறிப்பு வரைக. அப்படி புரிதல் அறிதல் சின்ன நிலையில எளிமையாக ஒரு வினாவை புரிந்து கொள்ள நிலையில அமைக்கணும். எங்க கல்லூரி பொறுத்தவரை மாணவர்கள் முதல்ல வந்தோடனேயே அவங்களுக்கு C1னா என்ன, கே லெவல்னா என்ன அப்படிங்கிறத முதலே நாங்க அறிவுப்படுத்திடுவோம். அதனால அவங்களுக்கு வினா எழுதுறது ரொம்ப எளிமை, வினாவுக்கு விடை எழுதுறது ரொம்ப ரொம்ப எளிமை. அதனால இந்த சிலது பார்த்தீங்கன்னா தேம்பாவணி சொற்பொருள் விளக்கம் தருக, சீராப்புராணம் சொற்பொருள் விளக்கம் தருக, இதெல்லாம் நம்ம எளிமையான கேள்விகளை கேட்கறதுக்கு பயன்படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நிலையிலிருந்து படிப்படியாக கீழே வர்ற K6 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம படைக்க உருவாக்குங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம. அதே மாதிரி பெரிய வினாக்களையும் நம்ம அப்படி அமைக்கிற பகுதி ஆவணாவிலையும் அப்படி அமைக்கிற மரபுகள் இருக்கிறது. அடைக்கல மாண்பை சிலப்பதிகாரங்களையும் விவரிக்க, அதே மாதிரி இலங்கை நகரின் வர்ணனையை கம்பராமாயணம் வழி அடையாளப்படுத்துக, எப்படி வர்ணிச்சிருக்க, இது மாதிரி வினாக்களும் நம்ம சொல்றத பார்க்கலாம். குறிப்பாக பாண்டவர்களில் இடம்பெற்றுள்ள வர்ணனை நயத்தை குறித்து ஆய்க, புரட்சிக்கவியில் இடம்பெறும் புரட்சி கருத்துக்களை பகுத்தாய்க. அவர் சொன்னதை எப்படி நம்ம பகுத்து சொல்லக்கூடிய மரபுல எல்லாம் இருக்கிறத நம்ம. அதே மாதிரி இந்த பகுதி பகுதி பொறுத்தளவுல மதுரை காட்டும் மதுரை நகரத்தினுடைய பெருமைகளை விளக்குக. நம்ம சொன்ன மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா CO லெவல் K 50% கண்டிப்பாக கூடியிருக்காது, மிக சரியாக அதுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வினாத்தல் எடுக்கிறவங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மெய்ப்பர் நாயனாருடைய பக்தி திறனை அடையாளம் காண்க, இப்படி நாம சிலதை பயன்படுத்துவோம். பாண்டவர் பூமியில் இடம்பெறும் கிளைக்கதைகள் மாண்பை மதிப்பிடுக, இப்படி நாம சில வினாக்களை அமைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி சில பயிற்சி வினாக்கள் நம்ம பார்க்கலாம். பயிற்சி வினாக்கள்ல பல்லவர் வரலாற்றை கூறும் கல்வெட்டுக்களை பட்டியலிடுக, தமிழகத்தை வளப்படுத்தும் ஆறுகளை தேர்க, முச்சங்கங்களை வகைப்படுத்துக, தொகை நூல்களை வரையறுக்க, களப்பெயர் குறித்து அடையாளப்படுத்துக, முதலாம் மகேந்திரவர்மன் பட்டப்பெயர்களை விளக்குக, சோழ பேரரசின் தோற்றத்தை விவரிக்க. எல்லாமே இப்போ நீங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா பொருண்மை அடிப்படையில் தான் இருந்திருக்கும், வார்த்தை அடிப்படையில் இல்லாம பொருண்மை அடிப்படையில் தான் எல்லாமே அமைகிறத பார்க்கலாம். முதலாம் ராஜராஜனுடைய சிறப்பு பெயர்களை பட்டியலிட தான் சொல்ல முடியாது. தமிழகத்தை சார்ந்த விடுதலை போராட்ட வீரர்களை தேர்ந்து எழுதுக, இது என்ன யார் அப்படின்னு சொல்றது. ராணி மங்கம்மாளினுடைய ஆட்சி பற்றி விவரிக்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்களே இப்போ
கேட்டதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா CO1 என்ன, கே லெவல் என்ன அப்படிங்கிறத சிந்து சமவெளி ஆராய்ச்சி பற்றி தெளிவுபடுத்துக, தொல்பழங்காலம் குறித்து வரையறுக்க, சங்ககால சோழர்களுள் கரிகாலன் பெறும் சிறப்பினை விவரிக்க, சங்க இலக்கியம் வழி அறிய பெறும் செய்திகளை விளக்குக. இப்படி ஒன்னொன்னே பார்த்தீங்கன்னா பொருண்மை அடிப்படையில் எல்லாமே கலப்பிரர்களால் தமிழகம் கண்ட மாற்றங்களை மதிப்பிடுக, பல்லவர்கள சமுதாய நிலையை விமர்சிக்க, பாண்டியரசின் வளர்ச்சியினை வகைப்படுத்துக. இப்படி சின்ன வினாக்களும் பெரிய வினாக்களும் அமைகிறத நாம் பார்க்க முடியும். அந்த வகையில எங்களுடைய கல்லூரி கடைசியில வினாத்தாள் முடிச்ச பிறகு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறது மாதிரி அது அருள்மொழி அம்மா சொன்னது மாதிரியே அந்த ப்ளூ பிரிண்ட் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத அந்த முதல் இதில் போடுவோம். அதுக்கடுத்து மதிப்பெண் போடுவோம், மொத்த மதிப்பெண் % எப்படி வரும். இப்படிதான் எங்க கல்லூரியுடைய வினாத்தாள் அமைப்பு முறை அமையும். இது உங்களோடு பகிர்ந்து கொண்டதுதான். நீங்க உங்களுடைய பகிர்வை எனக்கு சொல்லலாம், அது விளக்கங்கள் வேண்டாம் நான் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் மத்தியில் வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். நிறைவு செய்துக்குமா மேடம்? ஒரே ஒரு கேள்வி. கேளுங்க மேடம், கேளுங்க. நான் வள்ளியா மேடம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார். இந்த பயன்சார் கல்வியில குறிப்பு வரைக அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லம்மா, கேட்கலாம். கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க, குறிப்பு வரைகன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன், குறிப்பு வரைகன்றது கேட்கலாமா? வரையறுக்க குறிப்பு வரைகிறது நாலேஜ் லெவல்ல கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது இதுல அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அதனால கேட்கிறேன். நன்றி சார். நன்றி மேடம். வேறு வினாக்கள் எதுவும்? வினாக்கள் எழுப்பிய பேராசிரியர் அனைவருக்கும் நன்றி. நிறைவாக அய்யனடா ஜானகி அம்மாள் கல்லூரி அகத்தர காப்புறுதி அமைப்பு மற்றும் பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையம் தமிழ்துறை இணைந்து நிகழ்த்திய பயன்சார் கல்வி பாடத்திட்டம் தொடர்பான வினாத்தாள் உருவாக்கம் நிகழ்வு இயங்கலை மூலமாக நடைபெறுவதற்கு முதற்கண் அனுமதி வழங்கிய எங்களுடைய கல்லூரி நிர்வாகம், தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அகத்தர காப்புறுதி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெகநாதன் அவர்களுக்கும் நன்றி. பயன்சார் கல்வி கண்காணிப்பு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுகுமாரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய முனைவர் சு வினோத் அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்வினுடைய பயிற்றுனராக பங்கேற்ற இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அவர்களுக்கும், முதுகலை பாடம் தொடர்பான வினாத்தாட்களை பகிர்ந்து கொண்ட முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், பயன்சார் கல்வி பாடத்திட்டம் தொடர்பான வினாக்கள் சொற்களை கொண்டு அமையாமல் பொருண்மை அடிப்படையில் எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதன் மட்டுமே நோக்கமாக கொண்டது. அந்த நோக்கம் இந்த நிகழ்வின் மூலமாக முழுமையாக நிறைவேறி இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்நிகழ்வை பங்கேற்ற பங்கேற்பாளர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.